போது நமக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு புரிய வரும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்குது. அப்ப அந்த 4ஆம் அத்தியாயத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கதியை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த சரியான கதி, அந்த சுழுமுனை சுவாசத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஊர்த்துவ கதியை பத்தி சொல்லியிருப்பாங்க. பிராணாயாமத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் பாருங்களேன், இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம வெளியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாசி துவாரங்களை அடைத்து செய்ய பிராணாயாமம் என்ன வெளியில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பா அழகா சொல்றாரு, பிராணன் அபானனாக வெளியே சஞ்சரிக்காமல், பிராணன் அப்படிங்கிறது ஜீவன், அது சூரியன். சந்திரன் என்பது மனம், அது அபானன். இந்த ஜீவனை மனமா மாற விடாதீங்க அப்படிங்கிறார். அது மனமா மாறிடுச்சுன்னா அது நாசம்தான். அப்படி அது மனமாக மாற விடாமல், அபானனாக அதை மாற விடாமல் இந்த பிராணனை கொண்டு அபியாசம் பண்ணணும் அப்படிங்கிறார். அபானனா மாறிடுச்சுன்னா அது 5 துவாரங்கள் வழியா வெளியில போயிடும். மனமா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தடுத்து நிறுத்த முடியாது நம்மளால. சலனம் ஏற்பட்டு விட்டால் அது கண், காது, மூக்கு, மெய், வாய் வழியாக வெளியே சென்று ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அது வந்துடுது. அப்படி அபானனாக மாற விடாமல் அப்ப அந்த ஜீவனை கொண்டுதான் நம்ம மேலும் கீழும் நடத்த வேண்டியதா இருக்குங்க. அப்படி நாம் செய்யும் பொழுதுதான் அது பிராணாயாமம் ஆகிறது. அப்ப அதை நேரே கொண்டு போய் நீட்டும் போது அது பிரம்மரந்திரத்தை தொடக்கூடிய அந்த நிலைமையில இருக்குது. அப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது அப்படி செய்யக்கூடிய சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை. நாம என்ன பண்றோம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்லை நேரம் கிடைக்கும் போதோ நம்ம அளவுல ஒரு பயிற்சியை பண்றோம். ஒரு உடலுக்கு ஏதோ ஒரு உபாதை வரும்போது என்ன பிராணாயாமிக்கு வியாதி இல்லைங்கிறாங்க, நமக்கு ஏன் இப்படி வந்தது? இது இன்க்ளூடிங் மீ, நாமளே சிந்திச்சது உண்டு. நமக்கு ஏன் இந்த உடல் உபாதைகள் வருது, இல்லை நமக்கு ஏன் இந்த உலக சம்பந்தமான விஷயங்கள் இடர்பாடு வருது, இப்படியெல்லாம் யோசிச்சது உண்டு. அப்பதான் ஒரு விஷயம் நமக்கு உணர்த்தப்பட்டது, குரு பக்தி இல்லை. பக்தியா? நம்ம மார்க்கத்துல தான் பக்தியே இல்லையே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, பக்திக்கான அர்த்தம் ஞானபிதா சொன்னது வேற, வெளியில நடக்கிறது வேற. வெளியில சொல்லக்கூடிய பக்தி அப்படிங்கிறது ஊதுபத்தி கொளுத்துறது, கற்பூரம் கொளுத்துறது, இதெல்லாம் வந்து வெளியில இருக்கக்கூடிய பக்தி. சுவாமி முதல் அத்தியாயத்துல பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மனம் அடங்கிய நிலைமை தான் பக்தி. அந்த பக்தியை சாமி வந்து சொல்றாரு. அடுத்தது விசுவாசம். வி என்பது விசேஷம், சுவாசம் என்பது நம்மளுடைய சுவாசத்தினுடைய அளவு. அப்ப விசேஷமான சுவாசம் என்ன இருக்க முடியும்? இப்ப வெளியில சுவாசம் போயிட்டு இருக்கும்போது அது விசேஷம் கிடையாது, விசுவாசம் கிடையாது. அதே உள்முகமா அது நடக்கும்போது அது விசேஷமான சுவாசமாக மாறுகிறது. அப்ப இந்த மனமானது உள்ளுக்குள் அடங்கிய நிலைமையில் இருக்கும்போது தான் அது விசுவாசமா நம்மளுக்கு மாறுது. அப்ப அந்த விசுவாசத்தை பத்தி இந்த இடத்துல அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு விஷயம், எல்லாரும் வெளியில மனசை வந்து குரங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாமி வந்து மனசை குருன்னு சொல்றாரு. எப்படி? ஞானிகளுக்கு இடையே ஒரு வார்த்தையோ இல்ல ஒரு அர்த்தமோ மாறுமானா கண்டிப்பா மாறாது. அப்ப அவங்க எதை சொன்னாங்க, சாமி எதை சொன்னாருன்னு யோசிச்சு பார்க்கும்போது மனசுக்கு 2 நிலைமை உண்டு. சலிச்சு வெளியில அகங்காரத்தோட வெளியில வரும்போது அது வெளிமனம், அது அடங்கி உள்ளார போகும்போது அது உள்மனமா போகும்போது ஜீவனோட சேரும்போது அது உள்மனம். அதனால தனித்து இயங்க முடியாது. மனம் அப்படிங்கிறது எப்பவுமே தனித்து இயங்காது. அப்ப சலிச்சு வெளியில வந்து அகங்காரத்தோட சேர்ந்துருச்சுன்னா இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி அது மல்டிபிள் ஆகி கேஸ்கட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்ப அது வந்து குரங்கு. அப்ப மற்ற ஞானிகள் எல்லாம் வெளியில போற மனசை பத்தி பேசினாங்க. சாமி என்ன சொன்னாரு, உள்ளுக்குள்ள அடங்கிய நிலைமையில இருக்கக்கூடிய மனசு குருன்னு சொல்லிட்டார். அப்ப மனசு அடங்கி இருக்கும்போதுதான் அது குருவா மாறுது. எப்படி மனம் உள்ளார போனா மட்டும் எப்படி குருவா மாறுது அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 எழுத்துக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இருளை நீக்குபவர், அறியாமையை நீக்குபவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வருது. எவ்வளோ பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அன்றாட வாழ்க்கையில மனசுனா என்ன, ஜீவன்னா என்ன, அகங்காரம்னா என்னன்னு தெரியாம வாழ்ந்து தன்னுடைய மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சித்த வித்தைன்னு ஒரு பயிற்சி இருக்கு, சித்த வேதம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. இதை படிச்சோம்னா நமக்கு
படிச்சு இதை சரியா பயன்படுத்தினா நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தது யாரு? மனசுதான். இதே மனம் முடிவு பண்ணியிருந்தா இந்த மார்க்கம் நமக்கு வேண்டாம், இந்த வித்தை நமக்கு வேண்டான்னு போயிருந்தா நம்மளும் அந்த மரணத்திற்கான அந்த ஒரு பாதையில தான் நம்மளும் பயணிக்க தொடங்கி இருப்போம். அப்ப அதை மாற்றி கொண்டு வந்தது யார்? இந்த மனம். சித்த வேதம் சரி, சித்த வித்தை சரி, சித்த சமாஜம் சரி அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து நம்ம இந்த மார்க்கத்துக்கு அழைச்சிட்டு வந்தார் இல்லையா? அப்ப நல்லது கெட்டதை சொல்லி கூட்டி வந்ததுனாலதான் அந்த மனதுக்கு குரு அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை வந்து அப்பா வந்து கொடுத்துருக்காரு. அப்ப இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்க இந்த சித்தவேதத்தினுடைய தத்துவ அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாவே நம்மளால கிரகிச்சுக்க முடியும், ரொம்ப ஈஸியாவே நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடிய ஒரு கட்டாயத்துல வந்து நம்ம வந்து இருக்கிறோம். அடுத்ததா இந்த முதல் அத்தியாயம் படிக்கும்போது சில விஷயங்கள் வந்து புரிய வந்தது. என்ன அப்படின்னா, பொதுவா மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட சேரணும் அப்படிம்பாங்க. சாமி என்ன சொல்றாரு, பரமாத்மா அப்படிங்கிறது மனம், ஜீவன் அப்படிங்கிறது ஜீவாத்மா. அப்போ இந்த பரமாத்மா தான் ஜீவாத்மாவோட சேர வேண்டியது இருக்கே தவிர ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத அழகா கொடுத்துருக்காரு. அடுத்தது, இறைவன்னா யார்? எவ்வளவோ நூல்கள் படிச்சிருக்கலாம், எத்தனையோ மார்க்கங்களுக்கு போயிருக்கலாம், முதல் அத்தியாயத்திலேயே அதுக்கான அர்த்தத்தை கொடுத்துட்டார். ஈஸ்வரன் நம் உள்ளில் இருக்கையில். அப்போ பிறந்ததே ஈஸ்வரன் அப்படின்னு சாமி வந்து குறிப்பிடுறார். இப்ப நாம வந்து பேர் வச்சுக்கிட்டே கார்த்தி, ரமேஷ் ஐயா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறோம். ஆனா சாமி சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பிறந்ததே ஈஸ்வரன் அப்படிங்கிறார். அப்ப ஈஸ்வரன் நம் உள்ளில் இருக்கையில் ஈஸ்வரனை போய் வெளியில தேடுனா நம்ம தான் முதல்ல நிரீஸ்வர மதஸ்தர் அப்படிங்கிறார். அப்ப நம்ம ஈஸ்வர மதஸ்தரா ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜீவனும் ஈஸ்வரனும் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நிலை ஏற்படும் போதுதான் நம்ம ஈஸ்வர மதஸ்தரா ஆகிறோம். அடுத்தது, அதே முதல் அத்தியாயத்துல இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஈஸ்வரன் வந்து வெளியில் வியாபிக்கும் போது அது ஜீவனும், அந்த பிரதிபிம்பிக்கும் போது ஜீவனும், பிரதிபிம்பித்தலை விடும்போது சிவனும் ஆகிறது அப்படிங்கிறார். அப்ப ஈஸ்வரன்கிற நிலைமையிலே இருங்கிறார். நம்ம மனம்ங்கிற நிலைமையும் கடந்து ஜீவன்கிற நிலைமையும் கடந்து ஈஸ்வரனாகவே இருங்க அப்படிங்கிறார். அது எப்படிங்க ஈஸ்வரனாக இருக்க முடியுமா? அதுக்கும் வந்து விளக்கம் கொடுக்கிறார் சாமி. ரொம்ப ஒரு கொடூர சிந்தனை உள்ள மனுஷன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கும்போது அவனுக்கு ஏதாவது எண்ணங்கள் இருக்கான்னு கேட்டா எண்ணமே கிடையாது. அப்போ அதுதான் அந்த தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் வந்து பாடியிருப்பார். அப்போ நம்ம தூங்கும் போது எண்ணம் இல்லை, மனம் கிடையாது. மனம் அடங்கி இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ளதான் இருக்குது, அது சுத்தமா அழியல. அதை நம்ம சித்த வித்தை பயிற்சியின் மூலமாக மிகச்சரியாக நாம் செய்யும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அந்த விருப்பு வெறுப்புகள் என்பது முழுவதுமாக நீக்கப்பட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனம்ங்கிற நிலைமையும் கிடையாது, ஜீவன்கிற நிலைமையும் கடந்து அந்த முக்குணங்களையும் கடந்து ஈஸ்வரன்கிற நிலைமையை நம்ம வந்து அடைஞ்சிடுறோம். அப்போ அந்த அளவுக்கு டீப்பா இந்த சித்த வித்தை பயிற்சியை வந்து நம்ம முறையா பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. நம்ம மறுபடியும் சொல்றது என்னன்னா, தினமும் சித்த வேதத்தினுடைய ஏதோ ஒரு பக்கத்தையாவது தினமும் படிக்கணும். சாமி எனக்கு இதை புரிய வைங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தாழ்வான ஒரு பிரார்த்தனையோட நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா சித்த வேதமும் சித்த வித்தையும் மிக எளிதாகவும் மிக அற்புதமான விஷயங்களையும் நமக்கு வந்து கண்டிப்பா காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அப்படி சித்த வேதம் நடவடிக்கை கிரமங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே படிப்படியா எல்லா இடங்கள்லையுமே அப்பா வலியுறுத்தக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், அதுதான் இந்த சதா பிராணாயாமம் அப்படிங்கிறது. இப்ப சட்ட திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 4வது சட்டம் அதுல அழகா கொடுத்துருப்பாங்க. அந்த மாமூலா கருதக்கூடிய மந்திர தந்திரங்கள் என்று கருதி பொருள் நாசம் உண்டு பண்ணக்கூடிய அந்த நடத்தைகள் எல்லாம் சுத்தமா விட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது, எச்சமயத்திலும் எந்த வேலைகளை செய்யும் பொழுதும், இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நடவடிக்கை கிரமங்கள்ல சில இடங்கள்ல வந்து வித்தை பெற்றவர்கள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, சில இடங்கள்ல வந்து சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனா இந்த 4வது சட்டம் சித்த வித்தை பெற்றவர்கள். அப்போ யாரெல்லாம் சித்த வித்தை வாங்கியிருக்கோமோ நம்ம எல்லாத்துக்குமே இந்த சட்டம் வந்து பொருந்தும். அப்ப அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா,
சித்த வித்தையை பெற்றவர்கள் எச்சமயத்திலும் எந்த நேரத்திலும் தன்னுடைய ஜீவனை வெளியே விடாமல் உள்ளிலேயே மேலும் கீழும் நடத்தி கொண்டிருக்க வேண்டியதாகும். ரொம்ப அழகா கொடுத்துட்டாங்க. இங்க என்ன அப்படின்னா, மனசை பத்தியோ அகங்காரத்தை பத்தியோ சொல்லல, எச்சமயத்திலும் எந்த நேரத்திலும் தன்னுடைய ஜீவனை அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அந்த ஜீவனுக்கு கதி ஏற்படணும், அந்த ஜீவன் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கறதான் அப்பா திருப்பி திருப்பி வலியுறுத்திக்கிட்டே வர்றாரு. ஏன்னா அப்பா எப்பவும் தப்பா பேசவே மாட்டார். அப்ப அந்த ஜீவன்கிற நிலைமையை தான் அந்த இடத்துல திருப்பி திருப்பி வலியுறுத்துறாரு. எச்சமயத்திலும் சாமி, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், பஸ்ல போயிட்டு இருந்தேன், எல்லா நேரத்திலும் எச்சமயத்திலும் எந்த வேலைகளை செய்யும் பொழுதும், 2 டைம்ல மட்டும் வித்தை பண்ண முடியாது. சாப்பிடும் போது, இன்னொன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த 2 டைம் தவிர மற்ற எந்த வேலையை செய்யும் பொழுதும் இந்த ஜீவனை மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இந்த 4வது சட்டமும் 4வது அத்தியாயமும் மிகச்சரியாக அந்த ஜீவனுடைய முக்கியத்துவத்தையும் மேன்மையும் நமக்கு வலியுறுத்துது. அப்ப இது நமக்கு புரிஞ்சது அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் மற்ற விஷயங்களுக்கு போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போகாது. அப்ப இது எப்போ புரியும்னா, மறுபடி திரும்ப 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 படிக்கும்போது தான் அந்த உணர்தல் அப்படிங்கிறது வரும். என்ன காரணம்? சில ஞானிகளுக்கு அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே ஞானம் அடைஞ்சிருவாங்க. பட்டினத்தார் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு கேட்ட உடனே அப்படியே அவருடைய அந்த எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு அப்படியே ஞானிய வெளியில வந்துட்டார். ஆனால் நம்மளால முடியுதா? முடியல. அப்ப என்ன காரணம்? அந்த பூர்வ ஜென்ம அந்த வாசனை அப்படின்னு சொல்றதை விட எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த அறியாமை இன்னும் நம்ம கிட்ட நீங்கல. அப்ப அந்த அறியாமை நீங்காதன் காரணமாக தான் மறுபடியும் நம்ம மனசை சலனப்படுத்தி, ஜீவனை சலனப்படுத்தி மனசா மாத்தி உலகத்தை உண்டாக்கி மறுபடியும் இந்த உலகத்தை டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த வித்தை கொடுக்கப்பட்டது உலகத்தை மறப்பதற்காக. ஆனா நம்ம உலகத்தை டெவலப்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதுக்காக தான் சாமி என்ன பண்ணாரு? சித்த வேதத்தை எழுதினார். ஏன்னா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருக்கலாம், அப்பா நீங்கெல்லாம் சித்த வித்தை பண்ணுங்க, உங்க எல்லாத்துக்கும் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? எதுக்காக சித்த வேதம் முதல்ல அந்த நூல்களை எல்லாம் எழுதுனாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அப்பப்ப ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. நம்மளுடைய சத்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதுமே அதனுடைய ஒரு நோக்கத்துல தான். தினமும் சித்த வேதத்தோட நம்ம டச்சிலே இருக்கணும், அந்த தூண்டுதல் உத்வேகம்ங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஆரம்பிச்சது. அப்படி தினமும் நம்ம வித்த வேதத்தை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த ஞானம், அந்த விஷயங்கள் நமக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். அடுத்தது, இந்த சித்த வேதம் எதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 விஷயம்தான். ஜீவன், மனம், அகங்காரம். இது 3 தாண்டி வேற எந்த விஷயமே இங்க இருக்காது. சரி, இப்ப சித்த வேதத்தை எளிமையா புரிஞ்சுக்கணும், ஒரு வரியில ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா சொல்லிடலாம். தன்னைத்தான் அறிகின்றதாயின் பிரிதொன்றை பார்க்கிறதில்லை, பிரிதொன்றை பார்க்கின்றதாயின் தன்னைத்தான் அறிகிறதே இல்லை. வேலையை முடிஞ்சது. இதுதான் சித்தவேதம் முழுவதும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். தன்னைன்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனை உள்ளுக்குள் நோக்கி பயணப்பட தொடங்கும் போது வெளியில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் நம்மை அணுகாது. வெளியில் இருக்க விஷயங்களை நோக்கி நாம் நகரும் போது ஈஸ்வரனை நோக்கி நாம் நகர முடியாது. அவ்வளவுதான். இதுதான் சித்த வேதத்தினுடைய மொத்த சாராம்சமும் இதுதான். அப்போ இதை உள்வாங்கி நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா அந்த பயிற்சிக்கான நேரத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யணும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 1923 சம்திங் அந்த வருஷத்துல ஞானபிதா சொன்ன வார்த்தை என்னன்னா, சித்த வித்தை பெற்றவர்கள் உலக அளவில் 1 கோடி பேர், 3 கோடி பேர் அன்னைக்கு காலகட்டத்தில். இன்னைக்கு எத்தனை கோடி பேர் உபதேசம் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இவ்வளவு பேர் உபதேசம் வாங்கியிருந்தாலும் அதுல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் முக்கியமான ஆட்கள் எல்லாமே அந்த உயர்நிலையை அடைஞ்சிருக்காங்க. சரி, இப்போ அவங்களுடைய பயோகிராஃபி எல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் அந்த உழைப்பு, அந்த குரு பக்தி அப்படிங்கிறது அங்கே தெளிவாகுது. குரு பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
பொதுவாக சொல்லுவாங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைன்னு. நமக்கு தாயும் ஞானபிதா தான், தந்தையும் ஞானபிதா தான். அவர் பேச்சை கேட்டிருந்தால் முன்னேற்றம் எப்போவோ அடைந்திருப்போம். எங்கே தப்பு இழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது ஒரு விஷயம் கிடைச்சது. என்ன அப்படின்னா, நமக்கு ஃபேவரான சில விஷயங்களை நம்ம உடனே கேட்ச் பண்ணிக்குவோம், சொல்கிறத ஏற்றுக்குவோம். உதாரணத்துக்கு நாம் பக்தி மார்க்கத்தில் இருந்தப்ப விரதங்கள் அனுஷ்டிக்கிற பழக்கம்லாம் இருந்துச்சு. இங்கே நடவடிக்கை கிரமங்கள் படிக்கும்போது விரதம்லாம் விடணும்னு சொல்லிட்டாராப்பா, நம்மளால் பசி தாங்க முடியல, விரதத்தெல்லாம் விட்டுட்டேன், எப்போவோ விட்டுட்டேன். அப்போது நமக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டேன். ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதை செய்கிறதே இல்லை. சதா பிராணாயாமம், எச்சமயத்திலும் எந்த வேலைகளை செய்யும் பொழுதும் விடாமல் நடத்துங்கிறாருன்னா அது மட்டும் இங்கே பண்ணுறதே இல்லை. அப்போ நமக்கு ஈஸியான எளிமையாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பண்ணிடுறோம், முக்கியமான விஷயத்த விட்டுடுறோம். அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு இடர்பாடுங்கிறது வரவே செய்யுது. அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, சித்த வேதமாக இருக்கட்டும் இல்லை மற்ற நூல்களாக இருக்கட்டும், அப்பா சொன்னது ஒரே விஷயம்தான். எந்த காரணம் இங்கே ரீசன் சொல்லாத, செகண்ட் ஒப்பீனியன் போகாத, காரணமே காட்டாத அப்படிங்கிறாரு. இந்த வித்தையை நீ கண்டினியூவாக நடத்திக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணுமோ நீ பண்ணிக்க. ஒன்று சித்த வேதம் படித்து அதை ஞாபகப்படுத்திக்கோ, இல்லை நடவடிக்கை கிரமங்கள் படித்து ஞாபகப்படுத்திக்க, இல்லை ஏதேனும் ஒன்று நம்ம வீட்டில் ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வித்தைக்குன்னு தனியாக ஒரு இடம் வைக்கணும்னா அங்கே உட்காந்து பயிற்சி பண்ணிக்கோ. ஏதோ ஒரு வகையில் அந்த கண்டினியூவேஷனை மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்திக்கிட்டே வராங்க. இதுதான் ஞானம் அடைஞ்ச எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடந்துகிட்டு இருக்குது. அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்தில் பன்னிமடை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே சாமையா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க மில்லு வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. போயிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சொற்பொழிவு ஞானபிதா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இறங்கி பார்க்குறாங்க, இங்கே என்ன பேசுகிறாங்க, ஏதோ கடவுளை பற்றி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. அப்போது சாமியினுடைய அந்த வித்தையை பற்றின விஷயங்கள்லாம் உட்கிரகிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்த நாளில் அந்த செகண்டே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த உபதேசத்தை காட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சாமியும் அந்த உபதேசத்தை காட்டி கொடுக்கவே அந்த உபதேசத்தை மிகச்சரியாக அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய சொந்த கடமைகளுக்கு நடுவில் பயிற்சியை விடாமல் பண்ணுறார். அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அப்படி விடாமல் பயிற்சி பண்ணும்போது அவங்க அந்த ஒரு உன்னத நிலையை அந்த ஐயா எட்டிடுறாங்க. அது போக அவங்களோட வாழ்க்கையில் நிறைய ருசிகரமான சம்பவங்கள்லாம் நடந்திருந்தது. அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்களாம் அவங்கள மீட் பண்ணி கேட்கும்போது, இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லும்போது, நாம் சமாதியாகி 10 வருஷத்தில் சுதந்திரம் கிடைக்கும்னு சொன்னார். அதே மாதிரி அவர் ஆகஸ்ட் 15, 1937 அவர் சமாதியும் அடைஞ்சார். இந்த அளவுக்கு எப்படி அவங்களால அதை சொல்ல முடிஞ்சது, எப்படி அந்த நிலைமை எட்ட முடிஞ்சதுன்னா, அந்த இடத்துல உழைப்பு தான். அந்த சதா பிராணாயாமம்ங்கிற அந்த உழைப்பை அவங்க விடவே இல்லை. எந்த காரணத்துக்காகவும் எதுக்காகவும் கைவிடவே இல்லை. அவங்களுக்கும் குடும்பம்லாம் இருந்திருக்கு, மனைவி மக்கள் எல்லாமே இருந்திருக்காங்க. இருந்த போதிலும் அந்த பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தை அவங்க உணர்ந்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஐயா சமாதி அடைந்திருந்த காலத்தில் அவங்க கூட இருந்தவங்களுக்கு தெரியல, அவரை நார்மலாக ஒரு இதில் வச்சுட்டாங்க, சமாதி அடக்கம் செய்யலை. அப்போது ஞானபிதாவுக்கு மலேசியாவில் கேம்ப்பு முடிச்சுட்டு வர்றாங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இருக்க கலெக்டர்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. இது மாதிரி இவருக்கு சமாதி அடக்கம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, கலெக்டர் என்ன சொல்லியிருக்காரு, அது எப்படிங்க, ஒரு இறந்த ஒருத்தரை மூடிட்டாங்க, அதை போய் திருப்பிலாம் திறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஞானபிதா சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு குழி வெட்டி எழுப்பி அவரை அங்கே நடந்து வர சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, அடுத்த செகண்ட் என்ன பண்ணிட்டாரு கலெக்டர், சரி இதில் ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்தையுமே கூட அனுப்புகிறார். நீங்கள் போங்க, இவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்படி வரும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பா நான் சாமையா கூட பேச போகிறேன், எல்லாரும் பாருங்க அப்படின்ட்டு இருக்கார். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம், எப்படி இவர் பேச போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, அப்போ அந்த மண்ணெல்லாம் எடுத்து அவருடைய உடலை எடுத்து
சில விஷயங்கள் வந்து பேசும்போது இவங்களுடைய கை படும்போதே சாமையா அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் சொரிஞ்சிருக்கு. அவங்க எல்லாமே பார்த்துருக்காங்க, எல்லாமே பார்த்து விட்னஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சித்த வித்தை அப்படிங்கிறது ஒரு மகத்துவமான பயிற்சி. இதில் வந்து நம்ம மரணத்தை வெல்லக்கூடிய அந்த நிலை வந்து நமக்கு கிடைக்குதுங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ரீச் ஆயிருக்கு. அந்த செகண்டு அந்த டைம் அங்கே வித்தை வாங்கினவங்க நிறைய பேர். இப்போ இந்த விஷயம் சொல்ல வர்றது எதுக்காக அப்படின்னா, சித்த வித்தையினுடைய அந்த மகத்துவத்துக்காகவும் ஞானபிதாவினுடைய அந்த கருணையும் தான் அங்கே வந்து நம்ம மேற்கோள் காட்ட விரும்புகிறோமே தவிர வேற எதுவும் கிடையாது. அப்போ இப்படி நீங்க ஆனந்த பட்டம் வாங்கின சுந்தரானந்தர் ஐயாவா இருக்கட்டும், இல்ல சங்கரானந்தர் ஐயாவா இருக்கட்டும், நீங்க யாரை வேணாலும் எடுத்து பாருங்க, நித்யானந்தர் ஐயாவா இருக்கட்டும், அவங்களோட அந்த உழைப்பு அப்படிங்கிறது நம்மளால என்ன சொல்றது, ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அளவுல இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு யாரெல்லாம் பயிற்சி பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அந்த ஸ்டேஜை வந்து கண்டிப்பா அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த ஸ்டேஜ் நம்ம அடையிறதுக்கு என்ன பண்ணணும், எந்த வகையில் நம்மளை வந்து தயார் பண்ணணும், அப்போ அந்த குடும்பத்துக்கு இடையில இருந்துக்கிட்டு குடும்பத்திற்கான வேலைகள் எல்லாத்தையுமே செய்துக்கிட்டு நாம் அடைய முடியுமா அப்படின்னா 100% அடைய முடியும். அதற்கான உதாரணங்கள் சொல்ல போனோம்னா எவ்வளவோ சொல்லலாம். இப்போ நாம் சொன்னது வந்து நாம் கேள்விப்பட்டு தெரிஞ்சு பெரியவங்க சொன்ன விஷயம். இது மாதிரி எவ்வளவோ பேர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம ஞானம் அடைவதற்கும் இந்த ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைவதற்கும் தடை வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பமோ மற்ற விஷயங்களோ எதுவுமே கிடையாது. நம்முடைய மனமே அதுக்கு காரணமாக அமையுது. இப்போ நம்ம மனம் வந்து அகங்காரத்தோடு சேர்ந்து குரங்கா மாறி வெளியில் போயிட்டு இருக்கிறதுனால அது அப்படியே மல்டிபிள் ஆகி போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மனதை உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவனோட கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவர் குருவாக மாறி நமக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருவார். ஒரே ஆள் தான், ஆனால் அவருக்கு நம்ம எந்த இடத்த கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் அவர் நமக்கு தேவையான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் அகங்காரத்தோடு சேர்ந்து வெளியில் அனுப்பணுமா, இல்லை ஜீவனோடு சேர்ந்து உள்ளார அனுப்பணுமா அப்படிங்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் இப்போது காலைல எந்திரிக்கிறோம், இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம், நம்மளோட ரொட்டீன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதோட இல்லாமல் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நம்மையும் சேர்த்து தான். இப்போ உங்களுக்குள்ளே உட்காந்து பேசக்கூடிய ஒருத்தராக தான் நம்மளையும் இந்த இடத்துல வச்சுருக்கோம். அப்போ தினமும் நம்ம வந்து இந்த வித்தை எதற்காக கொடுக்கப்பட்டது, யாருக்காக கொடுக்கப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது, அதை வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக நம்ம அளவில் ஏதோ வித்தை வாங்கணும், டைம் கிடைக்கும் போது பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கும் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது. அந்த மரண காலத்தில் அதை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடக்கூடாது. அப்போ இங்கே நமக்கு வித்தை கொடுக்கப்பட்டது அந்த நமக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அந்த ஜீவேஸ்வர ஐக்கியம் அடைந்து ஆனந்த மத்தன்மார்களை ஆனந்தத்தில் லயித்து வாழ்வதற்காக இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குது. நம்மளுடைய இந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கணும். அந்த இலக்கை அடையும் வரைக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ரையாரிட்டி குறைக்க வேண்டிய ஒரு கண்டிஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் அப்போ வேலைக்கு போகிறது இல்லையா, இல்லை மற்ற விஷயங்கள் பண்ணுறது இல்லையா அப்படின்னா, ஏன்னா சாமி வந்து தெளிவாக சொல்லிட்டார், மற்ற விஷயங்கள் குடும்பத்தை பார்க்கறது, வேலைக்கு போகிறது, இதெல்லாம் வந்து எங்கேயுமே வந்து சாமி வந்து தடை சொல்லலை. என்ன செய்தாலும் அவனவனுடைய ராஜ்யத்தில் இருந்து அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஏற்றுதான் அதை செய்யணுங்கிறார். இதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு, சவாலே வந்து இங்கே தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய அன்றாட கடமைகளையும் நிறைவேற்றி கொண்டு நம்மளுடைய கவனத்தை உள்ளுக்குள்ளே வச்சு இருக்க பழக்கப்படுத்தணும். எந்த வேலை செய்தாலும் அது உள் அந்தர்முக சுவாசமாக, அந்தர்முக கவனமாக அதை உள்ளுக்குள்ளே திருப்புறதுக்கான ஒரு ப்ராக்டிஸை வந்து நம்ம எப்படியாவது ஏற்படுத்திக்கிட்டே ஆகணும். உதாரணத்துக்கு பக்கத்தில் நிலையங்கள் இருக்கிறவங்க அடிக்கடி நிலையங்களுக்கு போகலாம். இல்லை நிலையங்கள் இல்லை எங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மகானுடைய சமாதிகளில் போய் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லைங்கிறவங்க வீட்லேயும் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் மேலே காலையில் எழுந்த உடனே நம்மளுக்கு ஒரு சங்கல்பம் வரணும். நமக்கு வித்தை வந்து கொடுக்கப்பட்டது நமக்கு அந்த ஊர்த்துவ கதியை அடையிறதுக்காக நம்மளுக்கு அந்த கதியை கொடுத்துருக்காங்க. அந்த ஊர்த்துவ கதியை அடைவதற்கு நம்மளுடைய முயற்சி எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், ஒரு சுய பரிசோதனை வந்து நம்ம அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா
நம்ம வித்தை வாங்கிட்டோம் அதனால நம்மளுக்கு மோட்சம் கிடைச்சிருமா இல்லை முக்தி அடைஞ்சிருவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. சாமி வந்து தெளிவாக எழுதிட்டார். இது மற்ற மார்க்கம் மாதிரி ஒரு பூஜை பண்ணி ஒரு புனஸ்கரணம் பண்ணி ஏதோ ஒரு முயற்சியினால மோட்சம் அடைய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அடைய முடியாது. அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட அந்த வித்தையை கன பொழுதும் கீழே வைக்கக்கூடாதுன்ட்டார். கீழே வச்சா மாட்டிக்குவோங்கிறாரு. அது எல்லார் வாழ்க்கையிலுமே அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கும். நாமளே நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளோட பெரியவங்கள்ட்ட போய் கேட்போம், இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணுறது, இல்லை சாமிகிட்டே சொல்லுவோம், சாமி இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வித்தையையும் பயிற்சியையும் நம்ம கரெக்டாக பண்ணோமான்னு பார்த்தா இல்லை. அந்த விஷயம் வந்து புரிஞ்சுக்கல. அப்போது அந்த 4வது சட்டத்தில் சொன்ன மாதிரி சித்த வித்தையில் சொன்ன மாதிரி இதை கீழே வைக்காமல் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமானா வந்திருக்கே வந்திருக்காது. ஆனால் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அதுவும் அகங்காரத்தில் தான் இருக்குது. இந்த பிரச்சனையும் அகங்காரத்தில் இருக்குது. இதை யோசிக்கிறதும் அகங்காரத்தில் தான் இருக்குது. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமளா ஒரு விஷயம் செய்கிறோம்னு எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் நம்ம பின்னடைவில் தான் இருப்போம். இது மாற்றமே கிடையாது. நமக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணும்போது நான் செய்கிறேன்னு எப்போ பண்ணனோ அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகவே இல்லை. அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சது, தான்னு சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைநிலைக்கு நீங்கள் இது சரியா தவறான்னு எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்து இதை செய்யுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் உடனே கிடைச்சிது. அப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் நம்மளுக்கு புரிஞ்சது. அப்போ இது நாள் வரைக்கும் தப்பு பண்ணது நாம தான். அப்போ நாம் செய்கிறோம், நாம் முயற்சி பண்ணுறோங்கிற எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளால் அடுத்த ஸ்டேஜுங்கிறது போகவே முடியாது. சரணாகதி கண்டிப்பாக வேணும், பக்தி வேண்டும். பக்திங்கிறது உள்ளுக்குள்ளே போகக்கூடிய அந்த பக்தி. சரணாகதி அடைஞ்சா தவிர நம்மளால் மேலே ஏறவே முடியாது. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே ஒரு ஞானியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஞான பாதையில் போயிருப்போம். அப்போ நம்முடைய பிறப்பு எப்படி, தாய் தகப்பன் ஆசையாக இருக்கும்போது நாம் வந்து பிறந்தோம். அப்படி நாம் பிறந்து நம்மளுடைய சூழ்நிலைக்கேற்ப வளர்ந்து அசைவ உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் இல்லை பல சூழ்நிலைகளை இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ அது எல்லாமே நம்மளுடைய மைய கருவா அணுவில் போய் பதிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படி பதிஞ்சிருக்கக்கூடிய விஷயத்த ஒரு நாளில் ஒரு ஒரு மாசத்துல நம்ம திறந்து வெளியில வர முடியுமானா முடியாது. அதுக்காக தான் சாமி தெளிவா சதா பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு டெக்னிக்கை வந்து நம்ம கையில் கொடுத்துட்டார். அதை பிடிச்சா இங்கே தப்பிச்சிருவோம், அதை விட்டா இங்கே மாட்டிக்குவோம். ரெண்டே விஷயம்தான். அப்போது எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் நம்மளுடைய கவனம் எங்கே இருக்குது, நாம் ஈஸ்வர உணர்வோடு இருக்கிறோமா, அந்த இறை உணர்வோடு இருக்கிறோமா, இல்லை வெளி உலகத்தை பற்றி சிந்திக்கிறோமா, இதை அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நாளடைவில் நாம் செய்யக்கூடிய தவறு நமக்கு உணர்த்தப்படும். இயல்பாக இலகுவாக ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அந்த மேல்நிலை வந்து அடைஞ்சிடலாம். ஏன்னா சாமி வந்து சொல்லும்போது சித்த வித்தையை பற்றி சொல்லும்போது இந்த பயிற்சி வந்து ரொம்ப எளிமையான பயிற்சி. அதாவது வந்து உங்களுக்கு ஜீவனுக்கு வந்து ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய பயிற்சி, இப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போது இந்த பயிற்சி பண்ணும்போது நாம் மானசீகமாக முதல்ல வந்து சரண்டர் ஆகணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எழலாம். சரி, திசைகள் பற்றி சாமி வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு, திசைகள் நமக்குள்ளாரதான்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ஏங்க உபதேசம் கொடுக்கும்போது உபதேசம் வாங்குறவர் வடக்கு முகமாகவும் கொடுக்குறவர் தெற்கு முகமாகவும் எதுக்காக அதை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுலேயுமே ஒரு தத்துவார்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வித்தையை காட்டி கொடுக்கக்கூடியவர் அப்பாவுடைய கூற்றுப்படி காரிய குருன்னு வச்சுக்கோமே, அவர் என்ன பண்ணுவார்னா தெற்கு முகமாக திரும்பி இருப்பார். வித்தை வாங்குறவங்க வடக்கு முகமாக திரும்பி இருப்பாங்க. இதில் என்ன ஒரு தத்துவார்த்தம் அடங்கியிருக்கு அப்படின்னா, வித்தை வாங்க போகிறவர் இது வரைக்கும் தன்னுடைய ஜீவனை கீழ்முகமாக தெற்கு முகமாக தான் விட்டுக்கிட்டு இருந்தார். அப்போது அந்த தெற்கு முகமாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய அந்த சுவாசத்தை மறுபடியும் நம்ம வடக்கு முகமாக மேல்முகமாக திருப்பணும். அதுக்கு தான் அந்த காரிய குருவாக இருக்கிறவர் அந்த பக்கம் திரும்பி இருக்கிறார். அப்போ அவர் வந்து தென்முகமாக பார்த்துருக்கும்போது நம்மளுடைய அந்த சுவாசம் கீழே போயிட்டுருக்கக்கூடிய அந்த சுவாசத்தை தென்முகமாக கீழே விடமாக வடக்கு முகமாக மேலே ஏற்றணும் அப்படிங்கிறத அந்த உணர்த்தி காட்டக்கூடிய ஒரு தத்துவம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதே அதுக்கப்புறம் தான் விளங்கினது. அடுத்தது ஒரு விளக்கு வைக்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஜோதி தீபம் வந்து ஒன்று காட்டப்படுது. என்ன அப்படின்னா, அது நம்மளுடைய ஜீவனை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். அதை வாழை சித்தர் வந்து அழகாக பாடியிருப்பார். உச்சிக்கு கீழடியோ உள்நாக்குக்கு மேலடியோ வைத்த விளக்கொன்று எரியுதடி வாழை பெண்ணே.
அதில் அந்த எண்ணெய் திரியெல்லாம் ஊட்டியிருப்பாங்க. அப்போ இப்படிதான் இந்த ஜீவன் வந்து மனமா மாறி எரிஞ்சு போயிட்டே இருக்கு. இப்படியே எரிஞ்சு போயிட்டே இருந்தா அவ்வளோதான், அந்த எண்ணெய் தீந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த விளக்குக்கு எந்த வேலையும் கிடையாது, ஓரமாக வச்சிரும். அப்படி நம்ம மரணத்தை தழுவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த எப்பவுமே அந்த தீபத்தை தூண்டிக்கிட்டே இருக்கணும், அந்த அந்த பிரகாசத்தை நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கணும், ஈஸ்வரனோட ஐக்கியமாகணுங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்துல தான் அந்த விளக்க கூட வச்சிருக்காங்க. அப்போ ஞானப்பிதாவினுடைய ஒவ்வொரு செயல்களாக இருக்கட்டும், இல்லை நூல்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டீப்பாக அதை பார்க்கும்போது அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரவே செய்யுது. ஆகவே ஒவ்வொரு ஆத்ம சகோதர சகோதரிகளும் இது நாள் வரைக்கும் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஏது பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதை பற்றி எதுவுமே யோசிக்க வேணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் விட்டுருங்க. இந்த நொடியிலிருந்து நம்மளுடைய இந்த சித்த வித்தை சத்சங்கம் மூலமாக இன்னையிலிருந்து நம்ம வித்தையை எப்பொழுதும் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சபதம் எடுத்து ஒவ்வொருவரும் அந்த கதி மாற்றம் அடைந்து ஆனந்த மத்தன்மார்களாய் வாழ வேண்டும்னு ஒவ்வொருவரையும் பார்த்து பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இன்க்ளூடிங் அது நமக்குமே சேர்த்து தான். அப்போ அந்த கதி மாற்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு முக்கியமான டார்கெட்டாக இருக்கணும். பிரம்மரந்திரம் திறக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு டார்கெட்டாக இருக்கணும். அது இல்லாமல் விளையாட்டுத்தனமாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, அதான் வள்ளல் பெருமானார் அழகாக சொல்லியிருப்பாரு, மரணம் என்னும் கொடும்பாவி வந்திடுமே அந்த சற்றேனும் உம்மால் தடுக்க முடியாது, வம்மின் உலகிலேறு வம்மின் சுத்த சமரச சன்மார்க்கத்தவர் அல்லாரால் வேறு எவராலும் மரணத்தை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி நமக்கு அந்த சன்மார்க்கம், அந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இது உலக சேம பிரகாசிகை, அதுல இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்பா அழகா சொல்லியிருக்கார். ஜீவகாருண்யம் அப்படின்னா பொதுவா பிறிதொரு உயிரை கொள்ளாமல் இருப்பது மட்டும்தான் ஜீவகாருண்யமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம கிட்ட ஒரு ஆத்மா இருக்குது, அந்த ஜீவனை நசிக்க விடாம பாதுகாக்க தெரிஞ்சா அதுதான் உண்மையான ஜீவகாருண்யம். இது உலக சேம பிரகாசிகளை எழுதியிருக்காரு. அடுத்தது ஜீவகாருண்யம் சொல்லியாச்சு. சன்மார்க்கிகளாக வாழுங்கள், உலக சேம பிரகாசிகள் இந்த வார்த்தை இருக்கு. சன்மார்க்கினா யாரு? சாகாத நிலையில் இருப்பவர் சன்மார்க்கி. சன்மார்க்கம்னா சன்னமான மார்க்கம். அது ஒரு சின்ன வழி, அது நம்மளுடைய உள்நாக்குக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன துவாரம். அது வழியா இந்த ஜீவன் எப்ப டிராவல் பண்ணுதோ அப்ப நம்ம சன்மார்க்கியா ஆகிறோம். அதல்லாத வெள்ளை துணி கட்டுறதுனாலயோ இல்லை தலையில முண்டாசு கட்டுறதுனாலயோ சன்மார்க்கியாக ஆக முடியாது, இல்லை அன்னதானம் பண்றதுனாலையும் சன்மார்க்கியா ஆக முடியாது. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை உள்ளுக்குள் மேலும் கீழும் நடத்தும் போது மட்டுமே நாம் சன்மார்க்கியாக மாறுகிறோம். அப்பொழுது சாவுன்னு சொல்லக்கூடிய அந்த மரணத்தை வென்றவர்களாக ஆகிறோம். அப்பொழுது அந்த பெருவாழ்வை உடையவர்களாக ஆகிறோம். ஆகவே நம்மளுடைய நோக்கம் ஒவ்வொரு நொடியும் அந்த ஈஸ்வரனாக மாறுவது, அந்த ஊர்த்துவகதியை அடைவது என்ற நோக்கத்திலே அந்த அளவிலே இருந்து நாம் செயல்படும் போது நாம் ஒவ்வொருவரும் உலகிற்கு ஒரு ஒளியாக விளங்குவோம் என்பது சத்தியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா சொல்லிட்டாரு, சித்த சமாஜம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தரை கட்டியதாகும் அப்படின்ட்டாரு. அவர் தரை ஒரு அஸ்திவாரம் போட்டு போயிட்டார். அந்த அஸ்திவாரத்துக்கு பில்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். அவர் ஒரு அஸ்திவாரம் போட்டு போயிட்டார், தரை கட்டிட்டாரு. அதுக்கு மேல கட்டடமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சித்த வித்தை பெற்றவர்களும் அந்த பொறுப்பு இருக்கு. ஏன்னா சித்த சமாஜம் என்பது உலக ரட்சைக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி எழுதிட்டார். அது எப்படி உலக ரட்சைக்கு உள்ளதா ஆகும் அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்க்கும்போது எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வித்தை பண்ணி நாமும் அந்த உன்னதமான நிலையை அடைந்து உலகிற்கு ஒரு ஒளியாக எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். அப்பதான் அந்த சொன்ன வார்த்தைக்கு நம்ம கரெக்டா நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப நாமும் அந்த சாமையா மற்றும் உள்ள ஆனந்த மத்தன்மார்கள் எந்த அளவுக்கு அந்த நிலையை அடைகிறதுக்கு பாடுபட்டாங்களோ அதைவிட பன்மடங்கு பாடுபடுவதற்கு தயாரான நிலையிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் ஆனந்த மத்தன்மார்களாய் மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நாம கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆகவே சகோதர சகோதரிகளே, ஏதேனும் உங்களுக்கு நாம் பேசியதிலிருந்து கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இயன்ற அளவுக்கு பதில் சொல்கிறோம். கார்த்தி, என்ன சொல்லுங்க. ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கேள்வி எனக்கு வந்திருக்குது. ஸோ அதை பத்தி கேட்கலான்ட்டு தான். கேளுங்க. சாமி இந்த சித்து விளையாடுறது இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரா? மேஜிக் மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரா?
நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? அதாவதுங்கண்ணா, அந்த சாமி இருக்கும்போது அவர் நடத்திய சில விஷயங்கள்ல வந்து தொகுத்து ஒரு புக்கா கொடுத்துருக்காங்க. அந்த புக்கு என்கிட்ட இருக்குது. அதுல என்ன அப்படின்னா, சாமி வந்து கடற்கரை ஓரமா இருக்கும்போது 4, 5 வித்தியார்த்திகள் கூட இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சாமிக்கு வந்து ரசவாதம்லாம் தெரியுமா? சாமி வந்து பெரிய ஞானிங்கிறாங்களே, அவருக்கு வந்து ரசவாதம்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அவருக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லையா? அப்ப என்ன பண்றாரு அவரு, டக்குன்னு வந்து கடற்கரையில வந்து ஒரு மண்ணை அப்படியே கையில எடுத்து அதை வந்து தங்க காசா மாத்துறாரு. மாத்திட்டு இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுன்னு திருப்பி கடல்ல தூக்கி போட்டுறாரு. தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ரசவாதம் அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை அந்த இடத்துல கொடுக்குறாரு. வெளியில இருக்கிற ரசவாதம்ங்கிறது ஒரு பொருளை தங்கமா மாத்துறது. நமக்கு வந்து ரசம் அப்படிங்கிறது சிக்கிலம். அது நம்மளுடைய புருவ மத்தியத்துல இருக்கு. அதான் அந்த ஜீவனா இருக்கக்கூடிய வாயுவை கொண்டு ஊதி அதை நிறுத்தும் போது அதுதான் உண்மையான ரசவாதம். அதுதான் நமக்கு தேவைப்படுது. இந்த ரசவாதம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத அந்த இடத்துல காமிச்சிருக்காரு. ரெண்டாவது, சித்துக்கள் வரும் அப்படிங்கிறதுனால தான் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, சித்துக்கள் செய்யும் போது அப்பயே நம்ம கீழே போயிடுவோம். மறுபடியும் நம்ம உலகவாசிகள் மாதிரி மரணத்தை தெளிவக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணக்கூடாதுங்கிறத வன்மையா சாமி கண்டிச்சிருக்கிறாரு. அது வெளிப்படுத்தவும் கூடாது. நம்ம சித்துக்கள் வரும்போது ஒதுங்கி அமைதியா பயிற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி காமிச்சிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நிறைய பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்காக இது கான்ட்ரவர்சியான கேள்வின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சாமி வந்து ஒரு சைடு சித்துக்கள் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கும் ஒரு ரூல் கொடுத்துருக்கிறாரு சட்டத்திட்டத்திலேயே. அப்படி சித்த ஆடுறவங்களை கண்டிக்கவும் செஞ்சிருக்கிறாரு. நம்ம நித்யானந்தா அவருடைய சீடரை கண்டிச்ச அந்த சம்பவத்தையும் நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆமா. ஸோ அவர் ஒரு ரூல் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா அதை முதன்மையாக ஃபாலோ பண்றவர் அவராக தான் இருப்பார். எதை வச்சு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, வெளியாட்கள் வந்து ஆசிரமத்துக்குள்ளார அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை சாமி அதை வந்து பின்பற்றி இருக்கிறாரு. ஏன்னா அவரு வெளிமுகமாக பிரச்சாரத்துக்கு எல்லாம் போயிட்டு வர்றதுனால அவர் தன்னை வெளியாட்களாக பாவித்துட்டு அவர் உள்ள போகாம இப்போ சாமியினுடைய சமாதி இருக்கக்கூடிய அந்த கட்டடத்துக்கு நேரா அங்க அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி அங்கதான் ஒரு குடிசை போட்டு அவர் இருந்தார். அவரே உள்ளுக்குள்ளார போக கிடையாது. ஏன்னா அவர் போட்ட ரூல அவரே மீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவரே ஆசிரமத்துக்குள்ள போகாம வெளியிலே இருந்து அவர் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தார். ஆமா ஆமா. சோ இப்ப இந்த சித்தாட கூடாதுங்கிற ஒரு ரூலை போட்டு அவரே சித்தாடுற அந்த ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சிருப்பாரு அப்படிங்கறதா என்னுடைய சந்தேகம். அதனாலதான் இந்த கான்ட்ரவர்சி இல்ல. அவங்க வந்து என்ன அப்படின்னா, ஆடக்கூடாதுங்கிறதுக்காக அதை ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காரு. அவர் வந்து சித்த ஆடி காட்டல அந்த இடத்துல. அவர் சித்தாடி இருக்காரு அப்படின்னா அதை நாணயமா மாத்தி யார் கையில கொடுத்துருக்கணும். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து என்னன்னா, ஒரு சரி எது நான் கெட்ட தப்பு எது அப்படிங்கறத சுட்டி காட்டணும் அப்படின்னா, தப்பு என்னங்கிறத சொன்னாதான் அந்த குழந்தை திருப்பியும் தப்பு பண்ணாது. ஒரு உதாரணத்துக்கு நெருப்பை காட்டி சுடாத அப்படின்னு கை வைக்காத சுடும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது. எப்போ போய் இந்த குழந்தை சுடுதோ அப்ப வலி ஏற்படும் போது தெரியும். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஜீவன் கீழே போயிடுங்கிறதுனால செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை அவர் அங்க உணர்த்திருக்காரே தவிர சித்தாடி எங்கேயுமே சாமி வந்து காட்டல. என்ன காரணம்னா, சுசீந்திரத்துல அவர் வந்து இருக்கும்போது அந்த விஷத்தை வந்து சில பேர் கொடுக்க வரும்போது, நாம் ஜெகஜோதி ஆகும், நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா அந்த உலகமே அழிஞ்சிடும், ஆனா நம்ம செய்ய மாட்டோம்னு தான் சொல்லியிருக்காரே தவிர எதையுமே செயல்படுத்தல அவரு. இதை வந்து நம்ம செய்யக்கூடாது, நீங்க இந்த விஷ பரீட்சையில ஈடுபடாதீங்கன்னு வார்னிங் தான் கொடுத்திருக்காரே தவிர அவர் எந்த இடத்துலயும் சித்தாட கிடையாது. அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இந்த சட்ட புஸ்தகத்துல 27வது ரூலா அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, அது ரூல் கிடையாது, அது நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. மேற்கண்ட சட்டங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவர்களை மாத்திரமே நாம் கவனிப்பதாகும், நடக்காதவர்களை பற்றிய சிந்தையோ ஸ்ரத்தையோ நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்க முடியுது. அது 27வது சட்டமா வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 28, 29, 30ன்னு சொல்லி அதுக்கப்புறமும் சட்டங்கள் வருது. சோ ஆக்சுவலா இது எங்க வந்திருக்கணும், 30வது சட்டமா வந்திருக்கணும். ஆனா அது 27ல இருக்குது. சோ அப்ப 26 வரைக்கும் இருக்கிற ரூல் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதுமா, இல்ல அந்த 28, 29, 30 அது வந்து அவரு நான் கவனிப்பதாகும்னு சொல்ற அந்த கண்டிஷனுக்குள்ளார அது வரலையா? அதாவது அது எப்படிங்கன்னா, நம்ம அது எப்படி ஆக்சுவலா புரிதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நிறைய கிரமங்களை எழுதும் போது அப்பா வந்து இடையில அது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ரூலுக்கெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி வரும்போது அடுத்த 3 சட்டம்ங்கிறது இயல்பாவே வந்துரும் அதுல. அந்த ம். 27 சட்டங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆடை அணிதறது, சதினி சமிதி சாப்பிடுறது, இந்த மாதிரி நீங்க இந்த 4வது சட்டத்துல சொன்ன மாதிரி வித்தையை கீழே வைக்காம பிராக்டிஸ் பண்றது, இப்படி எல்லாம் ம். வந்துட்டீங்கன்னா அடுத்த 3 அதுக்குள்ளாரையே வந்துரும். ம். அது தனியா நீங்க நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் கவனிக்கிறதாகும்னா நம்மிலிருந்து வேறுபட்டு சாமி எந்த காலத்தையும் நம்ம வந்து பார்க்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம ம். முன்னாடியே சொல்லிட்டோம், அவர் வித்தையா உள்ளார இருக்கிறதும் அவர்தான், அந்த பரபிரம்மமா உள்ளார இருக்கிறதும் அவங்கதான். ம். அப்போ நமக்கும் அவங்களுக்கும் இடையில அந்த அறியாமைங்கிற ஒரு சுவர் இப்ப தடையா இருக்குது. அந்த அறியாமைங்கிற சுவர் நீங்கும்போது அவரே உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு வழி நடத்துவார். அவரே நம்மள கவனிப்பார். மற்றபடி வெளியில இருந்து கவனிக்கிறதுக்கு இங்க எதுவுமே கிடையாதுன்னா. ம். உள்ளுக்குள்ள இருந்து அந்த அமிர்தம் இலகும், அந்த ஈஸ்வரன் தன்னை வெளிப்படுத்துங்கிறது தான் இங்க அர்த்தமே தவிர, அந்த நாம் கவனிக்கிறதுக்கான அர்த்தம்னா வெளியில இருந்து வந்து அவருக்கு தனியா நம்மளுக்கு எதுவும் பண்ண போறது கிடையாது. ம். அப்ப அந்த சட்டத்தினுடைய அந்த புரிதல் என்ன அப்படின்னா, அந்த சட்ட திட்டங்கள் படி நம்ம வாழ்க்கையை மாற்றும் பொழுது உள்ளுக்குள்ள இருந்தே அது நம்மளுக்கு உணர்த்த தொடங்கிரும் அந்த பிரம்மம். அதுதாங்க நான் ம். உண்மை அந்த சட்டத்துக்கு அர்த்தம். ஓகே. இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூல்ல ஆனந்தர்கள் அப்படின்னா யாருங்கிறத பத்தி சாமி எழுதியிருப்பாரு. ம். 24 மணி நேரமும் நம்முடைய கொள்கைகளையும் சமாஜத்தினுடைய கொள்கைகளையும் கடைபிடித்து சதா அபியாசத்தில் இருப்பவனே ஆனந்தன், அவனே நம்முடைய புத்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஆமா. ஆனந்தர்கள்னு பார்த்தா அவர் ஒரு 12 பேத்துக்கு தான் அந்த ஆனந்தர் பட்டம் கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்குது. ம், ம். அப்போ சாமி இருக்கிற வரைக்குமே வெறும் 12 பேர் மாத்திரமே அந்த 24 மணி நேரமும் அதை கடைபிடிச்சுக்கிட்டு சதா அபியாசத்தில் இருந்திருக்கிறாங்களா? இல்ல மத்தவங்கள வந்து அவர் ஆனந்தர்களா ஏன் ஏற்றுக்கொள்ளல? ஆ, இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு சாமையா இருக்கலாம், ம், வெள்ளிங்கிரி சாமிகள் இருக்கலாம், ஒத்தப்பாலத்துல அஜபா மடம் அந்த லோகதாஸ் சாமிகள் இருக்கலாம். ம், இப்படி நிறைய பேர் ஒரு பெரிய பெரிய லிஜெண்டா இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ம். அவங்கள ஏன் அவர் வந்து ஆனந்தர் பட்டமாக அவங்களுக்கு அது கொடுக்கப்படலை? ஏன் 12 பேர் அப்படிங்கறத மட்டும் ஒரு குறிப்பாக அவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த 12 பேத்துல அதிகபட்சம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சாமியே தேடி போய் அவங்களுக்கு அந்த உபதேசம் கொடுத்ததா அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அவங்க நம்ம நிறைய பேருக்கு அவர் அப்படிதான் போய் உபதேசம் கொடுத்ததா நான் கேள்விப்படுறேன். ஸோ இவரே தேடி போய் ஒருத்தருக்கு உபதேசம் கொடுக்குறாரு. இப்போ நித்யானந்த சாமி ஆகட்டும், சங்கரானந்த சாமி ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் அவரே போய் தேடி போய் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு முன்கூட்டியே இவங்க ஆனந்தர்களுக்கு தயாரானவங்க தான் அப்படிங்கிற ஒரு இது சாமிக்கு முன்பே தெரிஞ்சிருந்து அப்படி போய் அவர் கொடுக்குறாரா? இல்ல அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. எப்படின்னு நீங்க உங்களுடைய புரிதல்ல இருந்து சொல்லுங்களேன். இப்போ வந்துங்கண்ணா, பொதுவா வந்து அந்த சித்தாசிரமத்துக்குன்னு வந்து சில சட்டதிட்டங்கள் இருக்கு. ம். அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களை நமக்கு உபதேசம் கொடுத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, சுவாமி வந்து எழுதும்போது எழுதுவார், சித்த சமாச்சஸ்தர் ஆனால், சித்த ஆசிரமக்காரன் ஆனால் அப்படின்னு எழுதிட்டு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, அந்த சமாஜஸ்தர் ஆனால் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன டெஃபினிஷன் கொடுப்பாரு அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னதை சொல்லியிருப்பாரு, 24 மணி நேரமும் வந்து உலக சாந்தி உலக சாந்தி உலக சாந்திங்கிற அந்த நடத்தையோட நம்மளுடைய அந்த சமாஜத்தினுடைய அந்த கொள்கைகள் எல்லாம் கடைபிடித்து யாரு வாழ்றாரோ அவர் தான் சித்த சமாஜஸ்தர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ சித்த சமாஜத்தை உள்ளார இருக்கிறவங்க எல்லாம் ஆசிரமக்காரர்கள் அவங்க. அப்ப இந்த சமாஜஸ்தர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆனந்த மத்தன்மார்களா இருக்கட்டும், இல்ல சாமையா ஐயா மாதிரி ஆட்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து அந்த லிஸ்டுக்குள்ளதான் வர்றாங்க. பட் ஏன் வந்து ஒரு 12 பேரை தனிப்படையா அவர் காமிச்சிருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய புரிதல்ல நம்ம யோசிக்கும் போது ஒரு சில காரணங்கள் வந்து நம்மளால யூகிச்சு புரிஞ்சுக்க முடியாது. அவங்க சொல்லக்கூடிய இப்ப 4ஆம் அத்தியாயத்துல கதியை பத்தி ஏன் சொல்லியிருந்தாருங்கிறத 4 அங்குலங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணிட்டோம். நம்மளுடைய அறிவு கேட்டின பத்தி கெஸ் பண்ணிட்டோம். அப்போ ஒரு காரண காரியம் இல்லாம அவங்க வந்து அதை வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க ரமேஷனா. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க மட்டும்தான் ஆனந்த மத்தன்மார்களான்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வெளியிலே தெரியாம இருந்திருப்பாங்க. எல்லாமே அப்பாவுடைய புத்திரர்கள் தான். அவருடைய கொள்கைப்படி நடந்து அந்த படி வாழ்ந்தவங்க எல்லாமே அவருடைய புத்திரர்கள் தான். சிலர் வெளியில தெரியுறாங்க, பலர் வெளியில தெரியாமையே போயிட்டாங்கிறதுதான் உண்மை. இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு சூட்சும கணக்கு. இது நம்மளுடைய அனுபவத்துக்கு ஒரு எட்டாத விஷயமா தான் நம்ம பாக்குறோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சாமி வந்து பழனியில சமாதி ஆகிறேன்னு சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் நித்யானந்தர் ஐயாட்ட போய் ஒருத்தர் போய் சொல்லுவாரு,
சாமி வந்து சமாதி ஆயிட்டாராமா அப்படின்னு. அப்ப நித்யானந்த ஐயா சொன்னதா ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு முன்னாடியே நிறைய கிடக்கைகள் வந்து தெரியுது, அதுக்கு முன்னாடி என்னமோ தெரியாது, நீ போ வேலையை பாரு அப்படின்றவர். அப்போ அவங்களாலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. ஏன் இப்படி வந்து சாமி பண்றாரு போறாரு வராதுங்கிறது அந்த நிலையில இருக்கிறவங்களாலே புரிஞ்சுக்க முடியலங்கும் போது, நம்ம இப்ப ஆரம்ப கால தொடக்கத்துல இருக்கக்கூடிய நாம வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து கண்டிப்பா கொடுக்க முடியாதுங்க. இப்போ சாமி சொன்னதுல இருந்து ஒரே ஒரு அர்த்தத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாமளும் ஆனந்த மத்தன்மார்கள் மாதிரி வாழ்றதுக்கு நம்மளுடைய குவாலிபிகேஷனை தகுதியை எப்படி ரைஸ் பண்ணிக்கலாம் தான் பார்க்கணும். ஏன்னா சுந்தரானந்தர் ஐயா வந்து குடும்பத்தோட தான் இருந்தாரு. அவர் அவங்களுடைய பேத்தியெல்லாம் இன்னமும் கோயம்புத்தூர்ல இருக்க தான் செய்யறாங்க. அவர் எப்படி நடந்துப்பாரு, எப்படி பயிற்சி பண்ணுவாருங்கிற சில விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நிலையை அடையிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுமே தவிர, இந்த 12 பேரை பத்தின தனிப்பட்ட ஆராய்ச்சி அப்படிங்கிறது நமக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. நம்ம அந்த நிலையை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தோணுதுண்ணா. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 12 சீடர்கள் இருப்பாங்க. இப்ப இவருக்கும் அவர் 12 சீடர்களோட நிறுத்திட்டாரு. அதுக்கு மேல 13ஆவதாக ஒருத்தருக்கு ஆனந்தர் பட்டம் இவரும் சூட்ட கிடையாது. இந்த 2 பேருக்கு இருக்கிற ஒற்றுமைய நான் 2 பேருடைய அந்த வாழ்விலையும் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன். நிறைய அது எப்படி வருதுன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவரு உயிர் தெழுந்து அவரு அடுத்தது அந்த நிலைமைக்கு போகும்போது, அப்போ சீடர்கள் வந்து கேட்பாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, நீங்க 2ஆம் வருகை ஒண்ணு வரும்னு சொல்றீங்களே, அது எப்படி இருக்கும், எப்ப வரும்னு கேட்டா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, சமீபமாக இருக்கிறதுன்னு மட்டும் சொல்றீங்க, ஆனா எப்படி இருக்குன்னு ஒரு அடையாளத்தை சொல்லுங்க நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, ஒரு எஜமானனுடைய வீட்டுக்குள்ளார ஒரு திருடன் போய் ஒரு பொருளை எடுத்துட்டு வர்றது எப்படி அந்த எஜமானனுக்கு தெரியாதோ, அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு, இவன் வந்து பொருளை எடுத்துட்டு போயிருவான் திருடன். காலையில விழிச்சு பார்த்ததுமே வெச்ச இடத்துல அந்த பொருள் இருக்காது. சோ ஒரு அபிமானத்துல ஒரு அனுமானத்துல அவர் சொல்லுவாரு, இங்க வெச்ச பொருள் காணோம், எவனோ ஒருத்தன் வந்திருக்கிறான், திருடிட்டான் போயிட்டான் அப்படின்னு. எப்ப தெரியும்னா அந்த பொருள் திருட்டு போனதுக்கு அப்புறம் காலையில தான் தெரியும். ஆனா அவன் எடுத்துட்டு போகிறதெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு அனுமானத்துல வந்திருக்காங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் அவனால அனுமானிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும் என்னுடைய 2ஆம் வருகை. நான் வர்றதும் போறதும் தெரியாது, ஆனா நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு எஃபெக்ட் ஆகும் இல்லையா, அதுலதான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இங்க சாமி கிட்ட வந்து பேசும்போது சாமி என்ன சொன்னாராமா, நான் ஆசிரமத்துல சொல்லி நான் கேள்விப்பட்டது, நான் ஒரு கல்லணை போல வந்ததாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவரு இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைய ஒரு திருடன் எப்படி உள்ள வந்து திருடிட்டு போறது அது எஜமானனுக்கு தெரியாதோ, அது போல என்னுடைய 2ஆம் வருகை இருக்கும் அப்படின்னு சொன்னது இங்க சாமி நான் ஒரு கல்லணை போல வந்ததுன்னு சொல்றது. சோ அதுவும் அவர் சொன்ன 2 ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு பொருந்தி போறது ஒண்ணு. 2 பேருக்குமே 12 சீடர்கள் இருக்கிறது ஒண்ணு. இது இந்த 2 பேருடைய வாழ்வியல கவனிச்சு பார்க்கும்போது ஏன் இவர் 13ஆ ஒண்ணு கொண்டு போகல, அவரும் ஏன் 12ஓட நிறுத்திட்டாரு, இவரும் ஏன் 12ஓட நிறுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தென்பட்டுச்சு 2 பேருடைய விஷயத்தையும் கம்பேர் பண்ணும்போது. இன்னொன்னு 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். நான் நிறைய விஷயத்தில் நான் வந்து பொருத்தி பார்க்கும்போது அவ்வளோ மேட்ச் ஆகுது. எப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி அந்த விருந்து, அவர் சிலுவையில் அறையப்படுறதாக சொல்லப்படுறதுக்கு முந்தின நாள் இரவு வந்து எல்லா அந்த சீடர்களோடய சேர்ந்து அவர் அமர்ந்து இருக்கும்போது அவரு ஒரு அப்பத்தை எடுத்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணி, இது என்னுடைய சரீரம், இது எல்லாரும் பகிர்ந்து உண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க சக்தினியை அவர் அறிமுகப்படுத்துறாரு. ஒரே அப்பத்தை எல்லாரும் உண்ணணும். அடுத்தது திராட்சை ரசத்தை எடுத்து இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து எல்லாரையும் அந்த ஒரே கோப்பையில குடிக்க சொல்றாரு. சபீதினி அங்க அவர் கொண்டு வர்றாரு. இது போலதான் நீங்க எல்லாரும் செய்யணும், இது போலதான் நீங்க நடக்கணும்னு சொல்றாரு. அதுதான் இங்க வந்து ஞானஸ்நானம் வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி ஒன்ஸாவது அதைய வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த சர்ச்சுக்குள்ளார ஞானஸ்நானம் வாங்கினவங்க மட்டும் அந்த ஒரே அப்பத்தை எல்லாரும் பகிர்ந்து உண்றது, பிச்சு எல்லாரும் ஒரே இதா சாப்பிடுவாங்க. ஒரே திராட்சை ரசத்தை எல்லாருமே குடிக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை வர்றதுக்கு அந்த சக்தினி சபீதினி அவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க அவருடைய சிலுவையில் அறையப்படுறதுக்கு முந்தின நாள் அதை அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஞானியும் அதை பத்தி பேசல, அதை பத்தி யாரும் கேர் பண்ணிக்கவே இல்லை. ஆனா இவர் திரும்ப வரும்போது அதே சக்தினி சபீதினியை கொண்டு வந்து வைக்கிறாரு. அதே மாதிரி எல்லாருமே திடப்பொருள்களை ஒன்னாதான் ஒரே தட்டுல தான் சாப்பிடணும், திரவகமாக இருந்தாலும் ஒரே டம்ளர்ல தான் எல்லாரும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறையை கொண்டு வரும்போது எனக்கு அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஆஸ் யூசுவல் சேமாவே இருக்குது. இப்போ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா
நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசிட்டு இருந்தது எனக்கு ஞாபகம் வருது. நான் ஒரு ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருந்தேன். அப்போ நம்மளுடைய உரையாடல் இதை பத்தி தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை பத்தியும் சாமியை பத்தியும். அப்போ நான் உங்கள்கிட்ட பேசி முடிச்சுட்டு என்ன பண்றேன், நான் ஒரு வண்டியில ஏறி டிராவல் பண்றேன். டிராவல் பண்ணும்போது ஒரு பாட்டு ஒண்ணு ஓடிச்சு அந்த வண்டியில. என்ன பாட்டு தெரியுங்களா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா பாட்டு பாடி. அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கு சில வரியில சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய் அப்படின்னு வந்தது. இது நம்ம பேசின அன்னைக்கு அந்த பாட்டு நம்மளுக்கு கோயின்சிடா வந்திருந்தது. இதுவும் நான் அவங்கள்ட்ட ஆல்ரெடி அதுலயே அப்பாவுடைய கார்த்திகை விழாவும் அவருடைய சிலுவையும் சேர்ந்தே அதுல அதான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்போ என்னன்னா அவங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ்னா கொஞ்சம் ஒரு இயலாத காரியம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னும் அகங்காரத்தை கடக்கிறதுக்கே இங்க நிறைய முயற்சி பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப அகங்காரத்தை கடந்து மனதை கடந்து அந்த ஜீவன் வந்து ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய ஸ்டேஜ்ல வேணா நம்ம யாருன்னு அவங்கள சொல்லலாம். என்ன காரணம்னா கேரளால ஒரு ஓசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்த வித்யார்த்தி பெண், அவங்க வந்து சமாதி அடையிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நாம் அடைய வேண்டியதும் அறிய வேண்டியதுமான பரபிரம்மம் பிதா ஒருவரேன்னு சொல்லிட்டு ஒரு சில நிமிடங்கள்ல சமாதி ஆயிட்டாங்க. ஏன்னா இப்ப நீங்களோ நாமளோ அனுபவம் அடையாம பேசுறது வேணா அதுல வித்தியாசப்படலாம். ஆனா அந்த சமாதியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரி சொன்ன வார்த்தையை நம்ம கவனிக்கணும். நாம் அடைய வேண்டியது அறிய வேண்டியதுமான பரபிரம்மம் நமக்குள்ளதான் இருக்காரு, அவர் ஞானபிதாதான்னு சொல்லிட்டு சில நிமிடங்கள்ல அவங்க வந்து சமாதி ஆயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள அந்த தூரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இருக்கவே செய்யுது. அப்ப நாம அந்த ஜீவனை மேல்கதிக்கு கொண்டு வரும்போது வேணா சில விஷயங்கள் நமக்கு புரிய வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. சந்தோஷம் ஐயா. வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் ஐயா. கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க சொல்லலாம் ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ராமச்சந்திரன் பேசுறேன் ஐயா. சித்து என்றால் என்ன ஐயா? புரியல. முதல் பாயிண்டா பேசணும். நீங்களும் ரமேஷ் ஐயாவும் பேசுனீங்க. சித்து என்றால் என்ன? அதாவதுங்கய்யா, சித்து அப்படிங்கிறது வந்து ஒரு சிறிய பொருளை, ஒரு அணு அளவு இருக்கக்கூடிய பொருளை மலையளவு மாத்துறது, மலையளவு இருக்கக்கூடிய பொருளை அணு அளவு மாத்துறது, ஆணை பெண்ணாக மாத்தலாம், பெண்ணை இப்படி என்ன வேணாலும் செய்ய முடியும். அதுதான் அந்த சித்து விளையாட்டுங்கிறது. என்ன எப்படி எந்த பொருளை எப்படி வேணாலும் பண்ண முடியும். இல்ல ஆணை பெண்ணாக மாற்றுவதா, இல்ல ஆணை பெண் போல் தோற்றமளிக்க செய்வதா? அதுல எல்லாமே அடங்கிடும். என்ன வேணாலும் செய்ய முடியுங்க அந்த சித்தர்கள். என் கேள்வி முடிக்கல. அதாவது ஆணை பெண்ணாக பெண்ணை ஆணாக சொன்னீங்க. அதுக்கு முன்னால என்ன சொன்னீங்க? அணுவா இருக்கக்கூடிய பொருளை மலையாவும் மாத்த முடியும், மலையா இருக்கக்கூடிய பொருளை அணுவாவும் மாத்த முடியும். சந்தேகம் என்னன்னா, அணுவா இருக்கக்கூடிய சிறிய பொருளை பெரிய பொருளாக மாற்ற முடியும்னு சொல்றீங்க இல்லையா? அந்த சிறிய பொருளை பெரிய பொருளாக மாற்றுவது என்பது ஒரு ப்ராசஸ். அல்லது சின்ன பொருளா தான் இருக்கு. அதை பெரிய பொருள் நினைக்கக்கூடிய அளவுக்கு பார்க்கிறவனுக்கு ஒரு மாயையை தோற்றத்தை ஏற்படுத்துவதா எது? அல்லது ஆணை பெண்ணாகவே மாற்றி விடுவதா, இல்ல ஒரு ஆணை பார்க்கும்போது இவள் பெண் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தோற்றத்தை மாற்றுவதா? தோற்றத்தை மாற்றுவது இல்லைங்கய்யா, உருவத்தை அப்படியே எல்லாத்தையுமே மாற்ற முடியுங்க. அதுதான் சித்து. என்ன வேணாலும் பண்ண முடியும், 100% மாற்ற முடியும். ஒரு ஆணை பெண்ணாக மாற்றிவிட்டால் அந்த பெண்ணால் குழந்தை பிறக்க முடியுமா? ஆமாங்க. அப்புறம் மாறிட்டாங்க அப்படின்னா அதுக்குரிய ப்ராசஸ் தானே இருக்கும். குதம்பை சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா? அப்ப நம்ம சித்தர் பிரேம் காணோமேன்னு பார்த்தேன். வாங்க 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 ஐயா, வாத்தியாரையா. குதம்பை சித்தர் வந்து என் கேள்வி இப்படி மாத்திக்கிறேன். சித்த வித்தை என்ன சொல்ற, அதுல சித்து வருதே, அதுவும் இதுவும் ஒண்ணா? இல்லங்க, நம்முடைய சித்தத்தை உணர்ந்து நாம் ஈஸ்வரனோடு ஐக்கியமாவதற்காக கொடுக்கப்பட்ட வித்தை. இது சித்தம் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. சித்து அப்படிங்கிறது அந்த அது ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் வரும்போது அந்த சித்து விளையாட்டு அப்படிங்கக்கூடிய அந்த தன்மை வரும். அந்த தன்மையில மாட்டிட்டா நம்ம கீழே போயிடுவோம். அந்த மாதிரி போகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் மேல போக சொன்னதுங்க. ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, என்கிட்ட ஒருத்தர் புக்கை பார்த்துட்டு கேட்டாரு, சித்து செய்யறது எப்படிங்கிற வித்தையை சொல்லி கொடுக்குற புக்கா இதுன்னாரு. பாவமே, என்ன இவருக்கு எப்படி புரிய வைக்கிறதே தெரியல.
அப்புறம் நான் புரிய வைக்க முயற்சியும் பண்ணல. அது ஐயா சித்து அந்த செய்யறது மாதிரி எப்படி? ஆட்கள்கிட்ட அந்த இடத்துல நம்ம நகர்ந்து போயிடுறது நல்லதுங்கய்யா. பொதுவா அப்பா எப்படி சொல்லுவாரு அப்படின்னா, இல்ல இந்த ஆள்கிட்ட நகர முடியாது. சரி சரி அந்த மாதிரி ஆளு. தவிர்க்க அதனால நான் முயற்சிக்கோங்க. இல்ல, தவிர்க்கலாம், அல்லது ஏதாவது விளக்கம் இங்கே கிடைத்தால் அதை அவரிடம் சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு தான், வேற ஒண்ணும் இல்ல. அதாவது ரெண்டு அதுக்காக விஷயங்கய்யா. கேட்டேன். உண்மையிலேயே ஆன்மீக தாகத்தோடு வரக்கூடிய ஒருத்தரா இருந்து சித்த வித்தையை பத்தி கேட்டா அவருக்கு விலாவாரியா நம்ம விளக்கம் கொடுத்து நம்ம மார்க்கத்தை பத்தின விஷயத்த சொல்லி கொடுத்து அவரை டெவலப் பண்ணலாம். சில டைம் பாஸுக்காகவோ இல்ல இல்ல ஏதோ அது ஓகே, அதெல்லாம் பண்றேன். இல்லைங்க, இல்ல புரியாம இல்ல இருக்கிறவங்க இல்ல இதை பத்தி இல்ல பேசுறது பிரயோஜனம் இல்லைங்க. அதுவும் எனக்கு புரியுது. இல்ல அப்படி ஒரு ஆங்கிள் இருந்தால் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே இங்க இந்த ஓபன் போரம்ல கேள்வி கேட்டேன். ஐயா, சித்தவேதம் ஓகே. முழுக்க முழுக்க ஜீவனை பத்தியும் ஈஸ்வரனை பத்தியும் புரிதலை ஏற்படுத்துறதுக்காக எழுத புத்தகம். இங்க சித்துவை பத்தியோ மற்ற விஷயங்களை பத்தியோ கிடையாதுங்க. அதாவது இது சித்தம் பத்தி பேசுவது சித்த வித்தை, ஆமா 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 விளையாட்டுகள் செய்வது சித்து. ரெண்டும் ஆமா. ஒன்று அல்ல. கிடையாது கிடையாது, கண்டிப்பா கிடையாது. சரி, சித்தம் வேறு சித்து வேறு. ஆமாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய சித்து விளையாட்டை என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ம். இப்ப நான் ஒரு பேனாவையோ டம்ளரையோ எடுத்து நிறுத்திட்டேன்னா, கீழே விழாம நிறுத்திட்டேன்னா நான் சித்து பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆஹ். அல்லது என்னைய கடவுளா கூட விழுந்து கும்பிட்டுருவாங்க. ஆமா. ஆனா இந்த பூமியே அந்தரத்துல நிக்குது. மேல கயிறும் கிடையாது, கீழே ஸ்டாண்டும் கிடையாது. இந்த பூமியே அந்தரத்துல நிக்குது. இதை விடவா ஒரு பெரிய சித்து வேணும்? ஐயா இதை விடவா ஐயா ஒரு செயல் இந்த வேணும்? இடத்துல இந்த இடத்துல நான் ஒன்று பதிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். சத் சித் ஆனந்தம் அப்படின்னு வந்து சொல்றது உண்டு. இப்போ சத்து அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ற அந்த ஜீவசக்தியான வாயு அது எப்போ சித்தி அடைஞ்சு நான் இது என்னோட புரிதலா இருக்கு. எப்போ சித்தி அடைஞ்சு அது சமிரன் கதியா மாறுதோ அதான் அந்த சித்துன்றது. அப்போ சமிரன் கதியா மாறும்போது ஆனந்தமா அதுவே மாறிக்கும். அப்பதான் அந்த அது 12 பேருக்கு ஆனந்த பட்டம் கொடுத்தாங்க இல்லையா? அப்ப அததான் அந்த சச்சிதானந்தமா கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல சித்துன்னா என்னன்னா அறிவுன்னு அர்த்தம், உணர்வு, சுய அறிவுன்னு அர்த்தம். அப்போ அந்த சுய அறிவு உணர்வு அது ஜீவனுக்கு வரணும். ஜீவனுக்கு வந்துச்சுன்னா அப்ப ஜீவம் சிவமாயிடும். அப்போ இந்த சித்து சொல்றதுன்னா சிவனால எதுவும் பண்ண முடியும் இல்லையா? அது பண்ண முடியாத விஷயமே கிடையாது. அதனால அந்த அஷ்டமா சித்தின்றது நம்மளால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அதுதான் நான் நினைக்கிறேன். அதாவது சித்தம், அதாவது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. சித்தம் என்பது பற்றி பேசுவது சித்த வித்தை. அந்த சித்தம் பற்றி பேசும் வதை செய்யும் போது சில சித்துக்கள் வரலாம். அதை நம்ம செய்யக்கூடாது வெளியே. இதுதான் சுருக்கமா சொல்ல போறேன். சரியா? ஐயா அதான் தமிழ் சிற்பி ஐயா. தமிழ் ஐயா ஆத்மனுங்கய்யா. இது நீங்க அதை இயேசு கிறிஸ்து பத்தி ஒப்பீடல் பண்ணீங்க, 12 சீடர்ல அப்பாவுக்கும் 12 சீடர்ல அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம கோவை கணேசன் சமாதியானார், அவரோட ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அவரு அப்பா வந்து பழனியில தான் சமாதியானாரு. அவரு வந்து கூட்டமா பழனிமலை எல்லாம் போறவங்களை பார்த்து நாங்க இங்கிட்டு போறோம் எல்லாம் அங்க போயின்னுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதா வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறமா வந்து பழனிலாம் பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க, நம்ம ஆசிரமத்திலும் பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க. முருகனுக்கான எல்லா இலக்கணங்களும் அதுல இருக்கும். ஆமா, கார்த்திகை தீபம், கார்த்திகேயன், அது மாதிரி கார்த்திகை ஒற்றுமையும் இருக்கு. அது பதிவு பண்ணணும்னு சொன்னீங்க. முருகனுக்கான எல்லா கேரக்டர்ஸ் உண்டுயா. இது ஆசிரமத்துல வந்து ஒருத்தர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப அப்பா கீழே வந்து கேட்கும் போது அது வந்து இவர் அகத்தியர்னு சொல்லியிருப்பாரு. சோ அது அகத்தியரோட குரு யாருன்னு பார்த்தா முருகர். அதுவும் ஒத்து போற மாதிரி தான் இருக்கு. அவருதான் பதிவு பண்ணிருக்காரு. வந்து வெயிட் அவரை நிக்க சொல்லுன்னு சொல்லுவாரு. அவர் நேரா உள்ள வந்துருவாராம். வந்தோடனே போன பிறகு யார் அவர் கேட்டதோ அவர் அகத்தியர் அப்படின்னு சொன்னதா பதிவு பண்ணிருக்காரு. கணேசன் அண்ணன் ஐயாவே அது பதிவு பண்ணிருக்காரு. கரெக்ட் தான் நீ சொன்ன. இதுல அந்த வள்ளலாருடைய ஒரு கூடவும் இதுல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு அந்த கடிதத்தை பத்தி பெரும்பதி வருகை அப்படின்னு ஒரு கடிதம் ஒண்ணு அட்டாச் பண்ணியிருப்பார். அவர் உண்டாக்குன அந்த மார்க்கம் வந்து சன்மார்க்க சங்கம். ஆனா பின்னாளில சுத்த சன்மார்க்க சங்கம்னு ஒண்ணு வரப்போகுது. அதுதான் இக்காலம் தொடங்கி நெடுங்காலம் வரைக்கும் வழங்க போகுது.
அதைய நிறுவனத்துக்காக ஒருத்தர் வர்றாரு. அவர் யாரு அப்படின்னா, இப்போது வரப்போகிற நமது கடவுள் அப்படின்னு சொல்லி சாமி வல்ல இப்போது வரப்போகிற நமது கடவுள். இதற்கு முன் ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ள ஏற்பாட்டு கர்த்தாக்கள், அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்பாட்டு கர்த்தாக்களில் ஒருவர் அல்ல. ரிஷிகளோ, முனிவர்களோ, சித்தர்களோ, இந்த வகையை யோகிகளோ இந்த வகையை சார்ந்தவரும் கிடையாது. ஆனா முன் சொல்லப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தாக்களும் சித்தர்களும் முனிவர்களும் அவரவர் தங்கள் அனுபவங்களின்படி எழுந்தருளி நிற்கின்ற தனித்தலைமை பெரும்பதி அவரேதான் நேரடியாக வந்து சுத்த சிவ சன்மார்க்க சங்கம்னு ஒண்ணு நிறுவ போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கடிதத்துக்கு மேல வந்து ஒரு டேட்டு கொடுத்துருப்பாரு. அந்த டேட்ல இருந்து 29 மாதங்களுக்கு மேல் இது விளங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இது உண்மையாயின் அப்பதியின் அருளை நான் பெற்றேன், பெறுகின்றேன், பெற்றேன், அதாவது பெறுவேன், பெறுகின்றேன், பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுலயும் அந்த காலநிலைகளை ஒப்பிட்டு பார்த்தோம்னா சாமி சொன்னபடி முதல்ல எதிர்காலத்தை பத்தி சொல்லியிருப்பார், பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நிகழ்காலம் பத்தி சொல்லியிருப்பார், பெறுகின்றேன் அப்படின்னு. அப்புறம் முடிந்த காலத்தை பத்தியும் பேசியிருப்பாரு, பெற்றேன் அப்படின்னு. ஸோ இந்த ஆர்டரே வந்து சாமி என்ன காலநிலை ஆர்டர் சொன்னாரோ அதை அவர் அப்படியே அங்க மென்ஷன் பண்ணியிருப்பார். நீங்களும் பெறுவீர்கள், பெறுகின்றீர்கள், பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்தும் அதை சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் சொன்ன அந்த பெரும்பதி வருகை அப்படின்னு சொல்லக்கூடியது அது சாமியினுடைய வருகையை பத்தி அவர் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அனுமானம். அது அவர் அந்த அனுமானத்தில் நான் யோசிக்கக்கூடிய அனுமானத்துல அவர் சொல்றதும் அவர்தான் கடவுள், அவர்தான் தனித்தலைமை பெரும்பதி. ஒருத்தருக்கு அகஸ்தியருக்கு விநாயகரா வந்து இல்ல முருகப்பெருமானா வந்து காட்சி கொடுத்துருக்கலாம், இயேசு கிறிஸ்துவுக்கு பரமபிதாவா வந்து காட்சி கொடுத்துருக்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாவாக வந்து அவர் காட்சி கொடுத்துருக்கலாம். அவங்கவுங்க அனுபவத்துக்கு தகுந்தபடி ஒரே ஒருத்தர் தான் காட்சி கொடுக்குறாரு, அந்த ஒருத்தரே தான் வராரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு, இப்போ வரப்போற இந்த சங்கமானது இக்காலம் தொடங்கி நெடுங்காலம் வரைக்கும் விளங்கும், அதுல யாதொரு ஐயமும் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருப்பார். ஸோ சாமி இந்த அவர் நிறுவன இந்த சமாஜத்தை பத்தி பேசும்போதும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நாம் வைத்த பெயர் பலகை அது அப்படியே தான் இருக்கும், இந்த மண் இங்க இருக்கிற வரைக்குமே, இந்த உலகம் இங்க இருக்கிற வரைக்குமே அது இருக்கும், அதை பத்தி நீங்க யாரும் கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை, அவங்களுடைய ஜீவனை நேசிச்சு அதுக்கு ஜீவகாருண்யமாக என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க, இந்த சமாஜத்தை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம், அது நாம் வைத்த பெயர் பலகை அது அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருப்பார். ஸோ அதுவும் எனக்கு இந்த நேரத்துல நினைவுக்கு வந்ததுனால நான் அதையும் இங்க பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்கன்னா சாமியோட இயற்பெயர் ராமன், ஓகேங்களா? ராமானுஜர் அதுலயும் ராமன்னு வரும், துந்தச்சு ராமானுஜ எழுத்தச்சன் அதுலயும் ராமன்னு வரும், ராமலிங்க சுவாமிகள் இதுலயும் ராமன் வரும். அப்போ அந்த பரம்பொருளை பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, நம்ம வந்து அந்த நிலையை அடையும் போதுதான் அதை பத்தி நம்ம அனுபவப்படும் போதுதான் அந்த விஷயங்கள் உணர முடியும். இப்போதைக்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பயிற்சியும் வார்த்தையும் என்ன அப்படின்னா, வித்தையை நொடிப்பொழுதும் கீழே வைக்காமல் நடத்தி அதை ஊர்த்துவகதியா மாத்தி பிரம்மரந்திரத்தை திறக்கக்கூடிய வேலையை நம்ம உடனே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் இதுல பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ராமானுஜரை சொன்னதுனால அவரை பத்தி பேசுறவங்க சங்கராச்சாரியாரையும் பேசாம இருக்க மாட்டாங்க. ஆதிசங்கரர் அவருடைய சிருங்கேரி மடத்துக்கு சாமி அந்த வழியா போகும்போது அவர் அந்த மடத்துக்கு வராரு. ஆனா அதுக்கு முந்தின நைட்டே வந்து அந்த மடத்தை சார்ந்த அந்த அதை நிர்வகிக்கக்கூடிய அவருக்கு அந்த மடாதிபதிக்கு கனவுல ஆதிசங்கரர் வந்து நாளைக்கு ஒருத்தர் இங்க வராரு, அவருக்கு சிவானந்த பரமஹம்சர்னு பட்டத்தை நீ சூட்டிட்டு என்னுடைய இதுன்னு சொல்லி நீ எங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்கிற மண்டலத்தையும் யோக தண்டத்தையும் அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அவங்க ஆதிசங்கரர் யூஸ் பண்ணதுன்னு சொல்லி அவங்க சிருங்கேரி மடத்துல ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வந்தது. அது அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பார், அது அவருடைய இதுதான், அதுக்கான அதிகாரமுடையவரே அங்க வராரு, அவர்கிட்டயே அதை ஒப்படைச்சிரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஆசிரமத்துல போனா அவங்க தெரிவிப்பாங்க. அப்போ ஆதிசங்கரர் யூஸ் பண்ணது இது சாமியினுடையது அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? அப்போ அதுக்கு அது அவருடையதுதான், அவருடைய பொருள் அவர்கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு சொன்னா அப்ப ஆதிசங்கரா இருந்தது யாரு?
அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஸோ இதுவும் எனக்கு இப்போ மைண்ட்ல ஆனா வந்ததுனால நான் அந்த சொல்லியிருக்கேன். வேதங்கள் சாமி வந்து சொற்பொழிவுகள் கொடுக்கும் போது வேதங்கள்ல இருந்து எடுத்து சொற்பொழிவு கொடுத்திருக்காரு. ஆமா ஏன்னா ஆமா. இன்னொன்னு, இன்னைய அந்த காலகட்டம் வரைக்கும் ஆதிசங்கரருடைய முக்கியமான கொள்கை ஒண்ணு வந்து அத்வைதம். அத்வைதத்தை பத்தி பேசியிருப்பாரு. அதிகமா அத்வைதத்தை பத்தி பேசியிருப்பாரா? பேசியிருப்பாரு. சாமி இதையும் ம். 1வது அத்தியாயத்துல அத்வைதம்னா என்னங்கிறத ஆமா, பத்தி ஒரு துவைதம் அத்வைதத்தை டாபிக் பத்தி எடுத்திருப்பாரு. பேசியிருப்பாங்க. ஆமா 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 ஆமா. ஆமா ஆமா. அதனால வந்து எங்கிட்டு பார்த்தாலும் வேதங்களை பொறுத்தளவுக்கு யாராலையும் இன்னைக்கு வரைக்கும் சரியான ஒரு விளக்கம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில சொற்பொழிவுகள்ல அவர் ஒரு சாதாரண ஒரு வார்த்தையா எடுத்து சாமி சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வேதங்களை ஒவ்வொரு அத்தியாயமா படிச்சிருக்காரு. 6ஆம் அத்தியாயம், 7ஆம் அத்தியாயம், இதெல்லாமே வேதங்கள்ல இருக்குங்கிறது நமக்கு தெரிய வந்தது பின்னால. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். சாமியினுடைய போட்டோ ரூம்ல பாத்தீங்கன்னா, சாமியினுடைய படம் அல்லாமல் இன்னொருத்தருடைய படமும் அதுல இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டா, ஆசிரமத்துல சொன்ன பதில் என்னன்னா, சாமி நேரடியாக சந்தித்ததுல அவருக்கு அவர் மேல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய படத்தை வைக்க அவர் அனுமதியும் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி ராமதீர்த்தருடைய படத்தை அங்க வச்சிருப்பாங்க. ஆமா அதுல சாமி ஒரு விஷயத்த சொன்னதாவும் அவங்க சொல்றாங்க. என்னன்னா, அவருடைய கொள்கைகளை கவனிங்க, அவர் என்ன சொல்றாருங்கிறத கேளுங்கன்னு சொல்லி அவர் பரிந்துரைச்சதாவும் அவங்க சொல்றாங்க. அவருடைய புஸ்தகங்களை படிக்க சொல்லி அவர் பரிந்துரைக்கிற ஒரு விஷயமும் அங்க வந்திருக்குது. அப்போ ராமதீர்த்தர் எழுதின அந்த புஸ்தகத்தினுடைய தமிழாக்கமோ இல்ல இங்கிலீஷ் வெர்ஷனோ நமக்கு படிக்க முடியும்னு சொன்னா, அதுவும் சித்தவேதத்தினுடைய விளக்க உரையா தான் இருக்கும். கண்டிப்பா. அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயமா அது இருக்குது. ஸோ அவருடைய புஸ்தகம் சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது யாராவது படிச்சா கூடவும் நீங்க இங்க தாராளமா தெரியப்படுத்தலாம். ஏன்னா அது சாமி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒருத்தருடைய புரிதல் அது. அதாவதுங்கண்ணா, இப்ப தீர்த்தர்னு சொல்லும்போது நமக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நாம இருக்கிற இடத்துல தீர்த்த நாராயணர், நாராயண தீர்த்தர்னு சொல்லி 2 ஜீவ சமாதி இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆங்கிள், ஏதோ ஒரு வகையில கொடி மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியில தான் இருக்கும் அது. அப்ப தீர்த்தர், இப்ப சொன்னீங்களே ராம தீர்த்தர், அந்த மதத்துக்கு பேரு மத்வாச்சாரிய மதம்னு சொல்லுவாங்க. ராம தீர்த்தர் வராங்க இல்லைங்களா, இப்போ ஒரு ராகவேந்திரர் ஐயா அவங்க எல்லாம் வராங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து மாத்துவ மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாத்துவ மதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தியானம், அந்த இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே இதுலதான் அந்த தீர்த்த நாராயணர், நாராயண தீர்த்தர், ராகவேந்திரர் எல்லாமே அதுலதான் வர்றாங்க. அப்போ அவங்க எல்லாமே ஒரே சத்தியம் தான். அப்பா சொல்ற மாதிரி வேற பாதைகளே கிடையாது. நானாவித மார்க்கங்கள் உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாருல. எல்லாரும் நிறுவியது ஒரே மதம் தான், அது ஈஸ்வர மதம் தான். அதை கொஞ்சம் டெப்தா உள்ளார போய் பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஐயா கார்த்திக் ஐயா, ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து உங்க சொற்பொழிவு கேட்டு மிக மகிழ்ச்சியா இருக்கு. அப்புறம் நீங்க ஒரு வாட்டி சொல்லும்போது சொன்னீங்க, அந்த வள்ளலாறு வந்த ஒரு அம்மா வந்து உபதேசம் கேக்குறாங்க. இல்ல நான் அவங்க குடுக்கல, வேற ஒருத்தர் வெள்ளாடை கட்டுன்னு வருவாரு, அப்போ வந்து இந்த பட்டை மரம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அவர் எப்படி நான் இப்ப தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த பட்டை மரம் வந்து அன்னைக்கு துளுக்கும் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தீங்க. இன்னொன்னு வந்து ஒரு பாடல் வந்து பாடி இருக்காரு வள்ளல் பெருமானார். என்னன்னா, வாசி எடுத்து வருவாண்டி, ஒரு வாசியில் இங்கே வருவாண்டி, ஆசிரியர் கருணை உருவாண்டி, அவன் அற்புத தாழ்மலர் போற்றுங்கன்னு சொல்லியிருப்பார். அதாவது என்ன சொல்லுவாருன்னா, அந்த கடவுளுடைய வருகை அப்படிங்கிறது வாசி வித்தை எடுத்து தான் வருவார். அவர் வந்து ஒரு கருணையே வடிவமா வருவாரு. அவருடைய அற்புத தாழ்மலர் போட்டு நீங்க எல்லாருமே அந்த வித்தையை கற்றுக்கிட்டு எல்லோருமே மேல வரணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருப்பாருங்கய்யா. அதுவும் இல்லாம வெள்ளையாடை உடுத்தி வருவாங்க பதிவு பண்ணிருப்பாங்க. அதாங்க சொல்லியிருப்பேன். பட் ஞாபகம் இருக்கு, அதை வாசி எடுத்து வருவாண்டி அந்த இதை பத்தி எல்லாம் தெளிவா சொல்லியிருப்பாருங்க. அதுல வள்ளல் பெருமானார் வந்து நிறைய சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்கும் காலம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு தெளிவா. அது எல்லாமே அப்படியே அந்த கண்டினியூட்டியா வருங்க. அதுல சித்தவேதத்துல வரும்போது, நம்மளுடைய கொள்கையில வரும்போது அப்படியே கண்டினியூட்டியா வரும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சாமியை பத்தி நான் இவ்வளவு விஷயங்களை இங்க இந்த சத்சங்கத்தில் நான் பகிர்ந்துகிட்டது கிடையாது. ஏன்னா அது சித்தவேதம் சார்ந்த விஷயத்த மட்டும்தான் பகிர்ந்துக்கணும், வேற எதுவும் வேண்டாம். ஏன்னா சாமியே அவரை வந்து என்ன கேர் பண்ணாத, உன்னுடைய ஜீவனை மட்டும் பாரு அப்படின்னு சொன்ன அந்த வாக்குக்கு அனுசரிச்சு அதை மட்டுமே பேசிட்டு இருந்தேன்.
தமிழ் சிற்பி ஐயா கூட இதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருக்கிறார், அவரை பத்தி பேசுங்க, அவருடைய அற்புதங்கள் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி. அப்பவும் இல்லைங்க, இதுக்கான பிளாட்ஃபார்ம் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு எனக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில சாமி பத்தின என்னுடைய புரிதல்களை இங்க தெரியப்படுத்துறதுக்கு. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கார்த்திக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இனி இந்த மாதிரி நீ எப்போ வாய்ப்பு கிடைச்சு சாமியை பத்தி நீ பேச போறோம் அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால இந்த நேரத்துல ஒரு நெருடலா இருக்குது அவரை பத்தி நினைக்கிறதுக்கோ அவரை பத்தி பேசுறதுக்கோ. ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு உச்சத்துல என்னுடைய மனசுல இருக்கிறாரு. ஆனாலும் அவரை பேசக்கூடாது, அவரை பத்தி பாடக்கூடாது, அவரை பத்தி நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை வந்து நமக்கு போறதுனால அதை ரொம்பவும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் நான் இருந்தேன். இன்னைக்கு அந்த கண்ட்ரோல் எல்லாம் மீறி நிறைய விஷயங்களை அவரை பத்தின விவரங்களை பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றி கார்த்தி. இதுல நமக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கன்னா, அது அவங்க வந்து சில விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்துல வெளிப்படுத்துவாங்க. அவ்வளவுதாங்க நமக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். அது வந்து இப்போ சித்தவேதம் நிறைய பேர் காணொலியில கூட கொடுக்குறாங்க, யூடியூப்லாம் போடுறாங்க, நம்மளும் பேசுறோம். ஆனா இது போல விஷயம் பேசும்போது நம்மளுக்கு ஒரு அது ஊண்டுதலா இருக்கு. இல்ல அது எதுக்காக நான் வந்து அதை நான் பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இங்க மடைமாற்றம் பண்ற வேலை நடந்துடும் நிறைய. அப்போ சாமி மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம ஜீவன் மேல இருக்கிற அபிப்பிராயம் குறைய ஆரம்பிச்சிடும். அது சரிதாங்க. ஆனா பொதுவா வந்து இப்ப ஏசு கூட யாரும் பார்க்கல, ஆனா அவர் செய்த அற்புதம் வந்து மக்கள் மத்தியில ரொம்ப ஆழ்ந்து போயிருக்கு. அது மாதிரி முகமது நபிய பண்ணது, அது மாதிரி அவங்கவுங்க ஒரு அற்புதம் பண்ணதெல்லாம் அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஊண்டுதலா தானே இருக்கு. மேலும் அது ஆணித்தரமான விஷயமா ப்ரூஃப் பண்ண விஷயமா இருக்கு. அது நம்மளுக்கும் ஒரு ரொம்ப ஊண்டுதலா இருக்கு வித்தை பண்ணதுக்கு. சரிங்க, வேற யாராவது ஏதாவது விஷயங்கள் கேட்கறதா கேட்கலாம், இல்ல கருத்துக்கள் ஏதாவது பகிர்ந்துக்கிறதா பகிர்ந்துக்கலாம் ஐயா. கார்த்திகாட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி இருக்கு. கார்த்திக் ஐயா, இல்ல நீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மணி 8:30 கடிகாரம் பண்ணணும்னா நீங்க ஆரம்பிக்கிற நேரம் கடிகாரத்தையே மாத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு டெய்லி பேசிட்டு நீங்க இப்ப இப்படி ஸ்பெஷல் ஸ்பீக்கர்னு ஆடி கொறுக்க அம்மாசி கொறுக்கன்னு பழமொழி சொல்லுவாங்களே, ஏன் பழைய நிலைமைக்கு நீங்கள் வரக்கூடாது? ஒரு ஆவலோடு கேட்கிறேன் ஐயா. இப்போ வேலை பத்தி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்லி இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பிளான்ட் வந்து இப்ப நிப்பாட்டி ஒரு நாளா ஷடவுன்ல இருக்கிறதுனால இன்னைக்கு நான் புக் பண்ணியிருந்தேன் அண்ணன் கிட்ட. மற்ற நேரங்கள்ல என்னுடைய வேலை பொழுது எப்படி இருக்குன்னா, எந்த நேரம் எப்ப கூப்பிடுவாங்கன்னே தெரியாது. அது வேலை வந்து மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில தான் இருக்கிறோம். அது தெரியும். இருந்தாலும் ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன், முடிந்தவரை அடிக்கடி வர வேண்டும், முயற்சி பண்ணுவோம். அந்த வேண்டுகோள் வைக்கதான் கேட்கிறேன், வேற ஒண்ணும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. எல்லாரும் சார்பிலையும் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அது உடல் ரீதியாக வரல, அது பண்ணும்போது கண்டிப்பா வருவாங்க. அதுக்காக தான் ஒரு விண்ணப்பத்தை தெரிவிக்கலாம்னு தான், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா வருவாங்கய்யா, நல்ல விஷயங்கள் கண்டிப்பா எல்லாத்துக்கும். நீங்க சித்த வேதம், நடவடிக்கை கிரமங்கள், இந்த மாதிரி புக்ல உள்ள எல்லா முக்கியமான ஜூஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. சொல்லப்போனா ரமேஷ் ஐயாவையே கொள்கை விதி கொஞ்சம் மாறி சில விஷயங்கள் எங்களுக்கு அவர் இருந்தது எங்களுக்கு எடுத்தும் கொடுத்துட்டீங்க. எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா, ஆத்ம நமஸ்காரம். சரிங்க கார்த்தி, நாளைக்கு ஓய்வு நாளா இருக்கிறதுனால அது சம்பந்தமான நாங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத விவரத்தை சொல்லிட்டு நீங்க அதை நிறைவு பண்ணிருங்க. நாம சேர்த்துதான் நாம எப்படி நடந்துக்கணும். அதாவது அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இப்போ நம்ம இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் தான், அப்பாவினுடைய கொள்கையும் அதுதான். நம்மளுடைய ஜீவனை எந்த சமயத்திலும் கீழே வைக்காம வித்தையை நடத்தினா மட்டும்தான் நாம வந்து ஜெயிக்க முடியும், அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்ம சொல்ல போறோம். ஏன்னா நாளைக்கு பெரும்பாலான பேருக்கு ஓய்வு நாளாக இருக்கும், எனக்கு வந்து டியூட்டி. அப்போ அந்த ஓய்வு நாளில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6 நாட்கள் நம்ம மற்ற விஷயங்களுக்காக, நம்மளுடைய குடும்பத்திற்காக, வேலை மற்ற விஷயங்களுக்காக நம்ம சென்றிருந்தாலும் கூட இந்த ஓய்வு நாள் அப்படிங்கிறத வந்து வித்தைக்கான ஒரு நாளாக,
ஆனந்த மத்தன்மார்களாய் மாறுவதற்கு வேண்டிய ஒரு உழைப்புக்கான ஒரு நாளாக, பிரம்மரந்திரத்தை தட்டி திறப்பதற்கு ஒரு முயற்சிக்கான ஒரு நாளாக நம்ம கட்டாயம் மாற்றியே ஆகணும். அப்படி மாற்றி நம்ம அந்த ஒரு நாளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த பதிவு அழுத்தமாகி நமக்கு ரெகுலராக அந்த பயிற்சியை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அது போக நிஷ்டை அனுபவிக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு நாளைக்கு நிறையவே கிடைக்கும். மற்ற நாளில் ஜெபம் பண்ணியிருப்போம், காலையில் எழுந்துச்சு நம்ம வேலையை பார்த்துருப்போம், திருப்பியும் சாயந்தரம் வந்திருப்போம். ஜெபம் மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து பண்ணும்போது அந்த நிஷ்டையை நம்ம அனுபவிப்போம். அந்த நிஷ்டையை அனுபவிக்கும் போது அதனுடைய டேஸ்ட் நம்ம உணர ஆரம்பிப்போம். ஏன்னா நம்மளுடைய இயல்பு என்ன அப்படின்னா, ருசி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு விஷயத்த விடமாட்டோம். அது உணவுப் பொருளாக இருக்கட்டும், இல்லை உணர்வு ரீதியான விஷயமா இருக்கட்டும். அப்போ அந்த உணர்வு நம்முடைய உள் உணர்வாக நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய அந்த உணர்வாக நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா, இந்த வித்தையை விட்டு நாமளும் போக மாட்டோம், வித்தையும் நம்மை விட்டு போகாது. அந்த வகையில் அந்த ஓய்வு நாளை முழுவதும் ஜபத்துக்காக பயன்படுத்தி ஒவ்வொருவரும் ஆனந்த மத்தன்மார்களாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து பிரார்த்தித்து நமஸ்கரித்துக் கொள்கிறோம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் கார்த்திக். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்க. எல்லோருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் 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 ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.